ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. மத்த இன்கிரீடியன்ஸ்லாம்? ஓகே ஃபைன். நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் போட்டு உங்களோட அது பேர் என்னதுடா ரெஸ்பான்ஸை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போடு போடு. 12 பேர் தான் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இருக்கிறது 24 பேரு, 25 பேரு. பாதிக்கு பாதி வந்தா கூட நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி, நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செஷன் எப்படி ஃபுல்லாக ஃபன்னாக தான் போவோம். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். Professional animators who use After Effects Okay, animate 18 பேர், by super. keyframe most of the time. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, கௌஷிக் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே, நான் செஷன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. ரெக்கார்டிங் வேணும்ல உங்களுக்கு? ஓகே, அப்போ நீங்களே பண்ணிடுவீங்களா அதை? ஓகே ப்ரோ, ஃபைன் ப்ரோ. சரி, ஓகே. ஓகே, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் காலேஜ் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஆல்ரெடி அங்கே போயிட்டு எல்லாரும் மொக்கை போட்டு கேட்டு அதெல்லாம் தான் வந்திருப்பீங்க. நான் இங்கே உட்காந்து பெருசாக மொக்கெல்லாம் போட போகிறது இல்லை. ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு உட்காந்து HTML CSS JavaScript கிளாஸ் எப்படி இருக்குமோ, கிளாஸ் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் தான் இது. ஓகேவா? யாரும் இது கிளாஸாவோ இல்லை செஷனாவோ எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அப்படி இருக்கவும் இருக்காது. நான் கேரண்டி. ஓகேவா? ஃபைன். இது முன்னாடி நீங்கள் என்ன செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க SOCயில் அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ப்ராமிஸ் யூ மை செஷன் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் செஷன்ஸ். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. என்னடா அமைதியாக இருக்கீங்க? குட் ஈவினிங் ப்ரோ. ஹாய் குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங். ஹாய் 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 ஹாய். ஹாப்பி ஈவினிங். ஓகே பாய். ஓகே ஓகே. இன்ட்ரோலாம் கொடுத்து வச்சக்கப்புறம் உள்ள வரையவா? ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு என்னன்னா ப்ரோ, இதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் லாக் பண்ணிக்கலாமா உள்ள? ஓகே ஃபைன். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா அதான் நம்மளோட செஷன் எப்படி இருக்கு போனால் இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. முக்கால்வாசி இங்கே இருக்க பேர் வந்துட்டு ஃப்ரண்ட் டெவலப்பர்ஸாக தான் இருப்பீங்க. அதுவும் ஃப்ரண்ட் டெவலப்பர்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்காது. ஓகேவா? நம்ம பேசிக்காக HTML CSS JavaScript எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அது மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஓவர் வியூ மட்டும் தான் இந்த செஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரெசன்டேஷன் நினச்ச உடனே டக்குன்னு அந்த மேம் ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கும், இந்த மேம் ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கும்லாம் இல்லை. லைக் இது வேற மாதிரி தான் இருக்கும். ப்ரோ பாசிபிள் எனக்கு 5 minutes கழிச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் டிரைவ் பண்ண போறேன். புரியல, சாரி. ஒரு 5 minutes கழிச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் டிரைவ் பண்ண போறேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் 5 minutesல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் வரும். லைக் ஹேண்ட்ஸ் ஆன், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறது எல்லாமே அதுக்கப்புறமா தான் நடக்கும். இந்த செஷன் வந்து ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அப்புறமா வெரிஃபை பண்ணி லைக் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க அப்புறமாவும் பார்த்துக்கலாம். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க? யாரு? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஃபைன். யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே? அனிருத்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, என்ன வேணும்? ப்ரோ ஸ்பீக் அவுட். ஓகே ஃபைன், எதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைக் நம்ம வந்து ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். இது நிறைய தடவை 2-3 தடவை குரூப்ல போட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML வந்து ஆரம்பிப்போம். HTMLனா உங்களுக்கு என்ன தெரியும்?
உங்களோட நாலேஜுக்கு இப்போ HTMLலாம் என்ன அப்படின்றது யாருக்கு தெரியும்? லைக் நீங்க எல்லாருமே சில பேர் இதுல வந்துட்டு மாஸ்டர்ஸா இருப்பீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல. அவங்க இல்லாம லைக் இப்பதான் நான் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்கள மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் நீங்க இருக்கும்போது நீங்க பேசுற டேர்ம்ஸ் வந்து லைக் அவங்கள வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்படி இல்ல நீங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு பிகினருக்கு எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லுங்க உங்களோட ரெஸ்பான்ஸை. ஒரு Basically வெப்சைட்ல இருக்க HTML னா கண்டென்ட்டுக்கு ஓகே. வேற யாராச்சும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க ஓகேவா? நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. நானும் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு சாதாரணமான உங்களை மாதிரி பையன்தான். காலேஜ் படிக்கிற பையன்தான். டேய் மனோஜ், நீ ஏன்னா நம்ம பையன் தானே, பேசுற ஆன் பண்ணி. Bro, it gives the structure to the web page. ஒரு வெப் பேஜ் நல்லா 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 வக்கனே பதில் சொல்றல. இது முன்னாடி ஆன் பண்ணி பேசுறதுக்கு என்ன உனக்கு? பாயிண்ட் அவுட் பண்ணி தான் கேட்கணுமா? ப்ரோ இங்க எனக்கு இன்னொரு ஒர்க் போயிட்டு இருக்கு, அதை அப்படியே சைட் பை சைடுல பாத்துட்டு இருக்கேன். சல யாருடா நீ? ஓகே ஃபைன். வேற யாராச்சும்? நானே சொல்றேன்டா. ஓகே, HTML என்னன்னா அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு வெப் பேஜோட பேசிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற ஒரு அது ஒரு லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. அது ஒரு லைக் எப்படி சொல்றது, ஆக்சுவலா அது லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது. ஒரு ஸ்கிமேட்டிக் லே அவுட் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அதை லாங்குவேஜ்னு சொல்லலாம். பட் ஆனால் அது ஆக்சுவலாக அது லாங்குவேஜ் கிடையாது. ஓகேவா? ஸோ HTMLலாம் இதுதான். அதுக்கு வந்துட்டு அதில் வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஸ்கிமேட்டிக் எலமெண்ட்ஸ். ஸ்கிமேட்டிக் எலமெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸ்கிமேட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா HTML நீங்க யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய டேக்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று நான் பேசிக்கா example.com போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுல்ல. இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட். உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அண்ட் இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட், இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் விஷயம். இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு வேற பேஜுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? நான் மறுபடியும் பேக் வரேன். ஸோ இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இது 3 விஷயத்தையுமே 3 டிஃப்ரெண்ட் டேக்ஸ் மூலியமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கு. மற்ற இதோட போல்டா கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஹெட்டிங் டேக்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்துட்டு நம்ம பேராகிராஃப் டேக்னு சொல்லுவோம். ஓகேவா? அட்மிட் கேட்குறானுங்க, எனக்கு டிக்ளைன் பண்றதுக்கும் மனசு வரல. ஓகே, இதுதான் வந்துட்டு இப்படிதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறோங்க. ஆனால் இந்த இடத்த பார்த்தோன்னா இது வந்து ஹெட்டரும் இல்லை அண்ட் பேராகிராஃப் டேக்கும் இல்லை. இதை கிளிக் பண்ணும்போது இது வந்து கிராலபிளா இருக்கு. அதாவது நம்ம லிங்க் கிளிக்கபிளா இருக்கு. கிளிக்கபிளா இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டேக், ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கா இப்படி ஒரு வெப்பேஜ் எடுத்தா நம்ம இப்படிதான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இதுக்கு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல போகும்போது பாக்ஸ் மாடல் நம்ம இதை பத்தி பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டு அண்ட் பார்டர் அதை பத்திலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எல்லாருமே விஎஸ் கோட் வச்சிருப்பீங்க. அப்படி இல்லை விஎஸ் கோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒரு எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு 3 விஷயம் கிரியேட் பண்ணுங்க. index.html ஒரு ஃபைலு, style.css ஒரு ஃபைலு, அதே மாதிரி script.js ஒரு ஃபைல். ஓகேவா? இது 3 தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட விஎஸ் கோட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா லோக்கல்ல ஒர்க் பண்ண மாட்டேன், லோக்கல் சிஸ்டம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ரௌசர் போயிட்டு codepen.comன்னு சர்ச், codepen.ioன்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். அதில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் போயிட்டு இங்கே கிரியேட்டுக்கு கீழே பென்னை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். ஸோ எல்லாருமே லேப்டாப்ல தானே இருக்கீங்க? அண்ணன்களே, தம்பிகளே, அக்காக்களே. ஓகே ஃபைன். எல்லாருமே லேப்டாப் எடுக்கிறது தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டிஸும் ஒன்று பண்ண போறதில்ல, குட்டி குட்டியா நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணுங்க ஸ்கிரீனை.
கோட் பென்னோ இல்லைன்னா இதுவோ அந்த ஒரு விண்டோவை ப்ரெசென்ட் பண்ணா கூட போதும். எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணுங்க. guys. ஹலோ. சூப்பர். யாரோ இருக்காங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் சொல்லி கடைசியா எப்படி ப்ரெசென்ட் பண்றேன்றத சொல்லிடுறேன். லைக் நீங்க இங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ப்ரெசென்டிங் சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பேர் காட்டும். அது ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஆல்ரெடி ப்ரெசன்டேஷன்ல இருக்கேன். ஸோ அதனால இந்த 2 ஆப்ஷன் காட்டுது. நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்றேன். இதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லைக் இந்த கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எமோஜி பக்கத்துல ஒரு ப்ரெசென்ட் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 காட்டும். லைக் எப்படின்னா இப்போ நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் டேப் காட்டும். ஸோ நீங்க அதுலேயே பென் பைன் போட்டு உங்க பேர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துக்கலாம். நீங்க சப்போஸ் ஆன்லைன் ஸ்க்ரீனை ஷேர் பண்றீங்க அப்படின்னா. அப்படி இல்லை நான் வந்துட்டு விஎஸ் கோட ஷேர் பண்றீங்கன்னா பக்கத்துல விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்க விஎஸ் கோட செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை என்டையர் ஸ்க்ரீனே ஷேர் பண்றீங்க அதுல விஎஸ் கோட வச்சு ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். என்டையர் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷேர் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆயிடும். ஏதாவது டவுட் இருக்கா? டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா யாருக்காச்சும்? ஸோ இப்போ எல்லாருமே நீங்களோட இதுக்கு இப்போ நீங்க எல்லாருமே இப்போ நம்ம பேசிக்கா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க எல்லாமே கோட் பெண்ணே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. நான் உங்களுக்கு லிங்க் என்ன சாட் பாக்ஸ்ல போடுறேன். கோட் பெண்ணோட லிங்க். அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி உள்ள போயிட்டு ஜஸ்ட் கிட்டபோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு கூகுள் வச்சு நீங்க லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க உள்ள எல்லாருமே வந்துட்டதுக்கு அப்புறமா இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். லோக்கல் யூஸ் பண்ண வேணாம். எல்லாருமே வந்து கோட் பண்ணி வந்துருங்க. ஏன்னா அது வந்து ஷேரபிளா இருக்கும். ஸோ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணி கூட நம்ம வாங்கிக்க முடியும். ஓகே 3 பேர் கோட் பென் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் அதர்ஸ். 4 பேர் 5 பேர். சூப்பர். ஏழு பேர். நைஸ். ஏழு பேர்ல இருந்து இப்போ 6 பேருக்கு போச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல இருக்கிறது மொத்தம் 20 பேர் இருக்கீங்க. என்னையும் கௌஷிக்கையும் சேர்க்காம. ஆனா 6 ஹேண்ட் ரைஸ் 7 ஹேண்ட் ரைஸ் தான் வந்திருக்கு. 8 ஹேண்ட் ரைஸ் 9. கௌஷிக் பையா நீ வா. சிவா அக்கா வணக்கங்கா. டிசைனர் அக்கா. கைத்தட்டெல்லாம் போடுறீங்க. ஓகே நன்றிகள். ஒரு 15 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூபர் மாதிரி ஆயிட்டேன் நானு. 30K லைக்ஸ் கொடுங்க அடுத்த வீடியோ கண்டினியூ பண்றேன்ற மாதிரி. மாசு ப்ரோ. ஏன் ப்ரோ ஏன் பண்ணு vlogging வேணாம் குமார். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகல. நம்மளுக்கு எது வருதோ அது மட்டும் பண்ணுவோம். நம்மளுக்கு செட் ஆகாது.
ஹாய் டுடே என்னடா இன்னும் சுபா ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன், ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, மற்றவங்க அஸ்மத் அக்பர் அலி நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி தானே வச்சுருந்தீங்க, இப்போ மறுபடியும் லோவர் பண்ணீங்க. ஓகே பண்ணிட்டாரு. 11. இன்னும் ஒரு 3 பேர் அடிங்கடா, இன்னும் 4 பேர் அடிங்கடா. டக்கு டக்கு டக்குன்னு உள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அப்பதான் நான் வந்து லைக் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். 12, 3 more, 13, 2 more. Come on, 2 more guys. த்ரீ மோர் மறுபடியும். அந்த லிங்க் அதோ ஒரு செகண்ட் நான் சென்ட் பண்றேன். ஹாய் ப்ரோ, முகமது ஆதில் ப்ரோ வெல்கம். யார் முகமது ஆதில் ப்ரோ யாரோட ஃப்ரெண்டோ அவங்க வந்துட்டு அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத வந்துட்டு நீங்க பிரைவேட்டா சொல்லிடுங்க, மற்றவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் இப்போ நான் சொன்னேன்னா. இல்லை நானே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நான் வந்து சாட் பாக்ஸில் ஒரு லிங்க் போடுறேன், அது உள்ள போயிட்டு நீங்கள் கூகுளில் சைன் அப் பண்ணிட்டு இந்த இந்த பேஜுக்கு வந்துடணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கீழே 4 ஹேண்ட் ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 3. ப்ரோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா லாஸ்ட் நான் சொன்னீங்கன்ட்டு? ஓகே, ஒன்றும் இல்லை. லைக் இப்போ வந்து codepen.ioன்ற வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே ப்ரோ. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோட்பென் வெப்சைட்டுக்கு போவீங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ண சொல்லணும். நீங்க கூகுளோ இல்லை கிட்ட போச்சோ லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு அப்படியே லைவா காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக டேரக்டா எப்படின்னா பென்குள்ள தான் போகும். சப்போஸ் அப்படி போகலை அப்படின்னா இந்த அட்ரஸ் பாருக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு பென் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே உள்ள போறதுக்கு. அப்படி வந்தீங்கன்னா நீங்க இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதை வந்தக்கு அப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம உள்ள போயிடலாம். இன்னும் ஒரு 3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். கௌஷிக் ப்ரோக்கு நிறைய வேலை, உட்காந்து எடிட் பண்ற வேலைன்னு நினைக்கிறேன். 2 பேரு 3 பேரு. இது ஒண்ணுமே கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஹேண்ட் ரைஸ், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. ப்ரோ சைன் அப் பண்ணுமா அதுல? ஆமா, நீங்க கூகுள் இல்லைன்னா கிட்ட வச்சு கூட சைன் அப் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. நான் வந்தனானே தெரியலனா புரியல. என்ன சொல்ல வரீங்க? ஆன் பண்ணி மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ப்ரோ நான் அந்த லிங்கை தொட்டேன், அதுக்கப்புறம் ஓகே. அந்த பென்னுல போயிட்டு இந்த மாதிரி நீங்க அந்த ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றீங்களா அது மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே. ஆனா அதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா மீட்ல? அங்க எங்க பண்றதுன்னு தெரியலையே. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற எமோஜி எல்லாம் இருக்குல்ல, கீழே நீங்க மீட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கால் கட் பண்ற பட்டன் ஒன்று இருக்கா? ஓகே 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 ஓகே. அது பக்கத்துல ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம 15 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லைக் ஒரு 3/4 பேர் வந்துட்டு விஷயத்த வந்துட்டு பண்ணிட்டாங்க. நம்ம வந்துட்டு செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ப்ராக்டிக்கல் செஷனுக்குள்ள. சூப்பர்.
சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்றேன். லைக் நம்ம இப்போ இங்க பார்த்தோம்ல example.com, அதை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைக் லிட்டரலி செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? நான் சொன்னேன் இந்த மாதிரி இது ஹெட்டிங் டேகு, இது வந்து பேராகிராஃப் டேக், இது வந்து ஆங்கர் டேக்னு நான் உங்ககிட்ட வாயில சொல்லிட்டேன். பட் ஆனால் அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சா தானே உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இங்கே வந்துட்டு நம்ம பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு HTML ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இருக்கும். இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, இங்கே HTML செக்ஷனுக்கு வந்துருங்க. வந்து ஆமா, இருங்க இருங்க, நான் எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீனை பின் பண்றேன். ஒரு நிமிஷம். சரி, எல்லாருக்குமே ஸ்கிரீன் பின் ஆயிடுச்சுல? சூப்பர் ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்துட்டு லைக் பிரேக் டவுன் பண்ணுவோம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். நீங்க ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு நம்பர் 1 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வரும். வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி காட்டும். அங்க வந்ததுக்கு அப்புறம் டேப் அழுத்துங்க. டேப் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆயிடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பிரேக் டவுன் பண்ணுவோம், என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டாக் டைப் வந்து நம்ம மேலே ஸ்பெசிஃபை பண்ணுவோம், அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா HTML டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த லாங்குவேஜ் ஈக்குவல் டு EN. இல்லை ப்ரோ, நான் எதுவும் பண்ணல. இருங்க இருங்க வரேன். இருங்க இருங்க, ஒன் செகண்ட். நான் எல்லாருக்குமே பின் பண்ணி தான் வச்சேன். இல்லைன்னா உங்க சைட்ல இருந்து ஒரு தடவை பின் பண்ண ட்ரை பண்ணுங்க. டைலே காட்டலையா? இல்ல, பார்ட்டிசிபென்ட்ஸ் போனீங்கன்னா அங்க கீழே பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல பரத்னு போட்டு பிரசன்டேஷன் காட்டும். ஒரு 2 இருக்கும், ஒன்னு ஹோஸ்ட், ஒன்னு பிரசன்டேஷன் சொல்லி. அதை பிரசன்டேஷன் 3 டாட் கிளிக் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் காட்டுது. ஓ, அவங்களுக்கு காட்டுதான்னு கேட்டீங்களா? ஃபைன், ஓகே, எல்லாருக்கும் காட்டுது ப்ரோ. நம்ம ரெக்கார்டிங்லயும் வரணும்ல, ஸோ பார்த்துக்கோங்க அதை. சரி ப்ரோ. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க லாங்குவேஜ் ஈக்குவல் டு EN இருந்துச்சுல, அது தெரியும். கௌஷிக்கோட செஷன் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அவர் வந்துட்டு வெப் டார்க்கிங் பத்தி சொல்லியிருந்திருப்பாரு, கூகுள் டார்க்கிங் பத்தி. அப்போ வந்துட்டு நம்ம இந்த லாங்குவேஜ் வச்சு பண்ண முடியல ப்ரோ. லைக் சைட் என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு கூட ஃபில்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஐம் நாட் ஷுர். அது அது அப்போ வந்துட்டு இந்த லாங்குவேஜ் ஈக்குவல் டு EN அப்படின்றது வந்து அங்க யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவைப்படாது. நம்ம என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதை நம்மளுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த HTML வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ரேப் பண்ணோம். ரேப் இந்த சென்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், HTML குள்ள தான் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். டாக்ஸ்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இந்த ஹெட், இந்த மெட்டா, இந்த டைட்டில் இருக்குல்ல, இதுதான். இப்போதைக்கு நம்மளுக்கு மெட்டா டாக்ஸ் கூட எதுவுமே தேவைப்படாது. ப்ரொடக்ஷன் லெவலுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு மெட்டா டாக்ஸே தேவைப்படும். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம்னு பார்த்தோம்னா இந்த விஷயம் மட்டும்தான். ஓகேவா? என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML இருக்கும். HTML வந்துட்டு ஓப்பன் பண்றது இப்படிதான் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்றது இப்படிதான் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் வந்து க்ளோஸ் பண்றது அந்த டேக்குக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு, இன்வெர்ட் ஸ்லாஷ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல ஸ்டார்ட் இங்க ஓப்பனா இங்க க்ளோஸ் ஆகிருக்கும் போது என்ன அர்த்தம்னா, இந்த டேகுக்குள்ளதான் இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குதுன்றதுதான் அர்த்தம். ஓகேவா? எல்லாமே இப்போ இது வந்து பேரண்ட், அதுக்குள்ள இருக்கறனால இது எல்லாமே இதோட சைல்டு, HTML டேகோட சைல்டு. ஓகேவா? ஃபைனா? இப்படிதான் வந்துட்டு நம்ம பேசிக்கா ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கப்புறமா ஹெட் டேக்ஸ் இருக்கும். ஹெட் டேக்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களோட வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்காது. அது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் மெட்டா டேட்டான்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு இன்னும் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க ஹெட்டுக்குள்ள நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. இப்போ டெலிட் பண்ணல மெட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் எலமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு பார்த்தா டைட்டில் தான் வந்துட்டு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். டைட்டில்னா ஒன்றும் கிடையாது, இதுவுமே ஒரு டேக் தான். இந்த டேக்குள்ள நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோமோ, இந்த 2 டேக்கு நடுவுலயும் இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னல, HTML டேக்குள்ள இருக்கிற இந்த எல்லாமே வந்துட்டு HTML டேக்கோட சைல்டுன்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ இந்த டாக்குமெண்ட் இப்போ இங்க என்னது சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த டெக்ஸ்ட், அந்த டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் இப்போ இங்க என்னது? டைட்டிலுக்கு இது என்னது? அது வந்து ப்ரௌசர்ல வரும்ல ப்ரோ, அங்க வரும்னு நினைக்கிறேன். நான் எங்க வரும் என்னன்னு எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் இப்போ நான் சொன்னேன்ல HTML டேக்குக்குள்ள இருக்கிற இது எல்லாமே HTML டேக்கோட சைல்டுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த டாக்குமெண்ட்ன்றது இந்த டைட்டிலுக்கு என்னன்னு கேக்குறேன். லைக் வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் between the title tag and the document, அந்த டெக்ஸ்ட் சைல்டு. ஓகே ஃபைன். இப்போ நான் எப்படி சொன்னனோ சேம் எல்லாத்துக்குமே அதே தான். நோ மேட்டர் வாட் எவர் இட் இஸ், அது டேகா இருக்கணும். சைல்டு வந்து ஒரு டேகா தான் இருக்கணும், ஒரு டெக்ஸ்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு க்ளோசிங் டேக் ஒரு ஓப்பனிங் டேக் நடுவில் இருக்குது அப்படின்னாலே அந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேக் நடுவில் இருக்கிறது அதோட சைல்டு தான். ஓகேவா? இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ இந்த டைட்டில் டேக்ன்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல நீங்க வெப் பேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க கரெக்டா? இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாருக்கும் என் பிரசன்டேஷன் தெரியுதுல? விசிபிளா தான் இருக்கு. ஓகே அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம அந்த டைட்டில் டேக் ஆக்சுவலா எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க மேல இங்க யூஸ் இங்க தெரியுதுல நம்மளுக்கு எ பென் பை பரத்வாஜ் அப்படின்னு காட்டுதுல, இதுதான் டைட்டில் டேக். இப்போ டைட்டில் டேக்குள்ள இவங்க இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோமோ அதுதான் நம்மளோட வெப் பேஜுக்கு நம்மளுக்கு டைட்டில்லாம் வரும். புரிஞ்சா கைஸ்? புரியுதுண்ணா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இங்க என்ன ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, CSSOC செஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஹெட் டேக் முடிஞ்சிருச்சு. ஹெட் டேக்ல இருக்கிற எதுவுமே வந்துட்டு லைக் நம்ம டாக்குமெண்ட் இந்த சென்ஸ் உங்களோட வெப் பேஜுக்கு உள்ள. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு இந்த இடம் தெரியுதா? இது ஃபுல்லாவே ப்ரௌசர் இருக்கு. இது வந்து ஃபுல்லாவே ப்ரௌசர். அதுக்குள்ள இந்த கோட் பென்ன்ற வெப்சைட் வந்துட்டு இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு எனக்கு இங்க முடியுது, கீழே வரைக்கும் போகுது. இங்க கீழே வரைக்கும் போய் முடியுது. இது வந்துட்டு இதோட டாக்குமெண்ட்னு சொல்லலாம். லைக் கோட் பென் எழுதுனவங்களுக்கு இதுதான் டாக்குமெண்ட். அவங்களோட டாக்குமெண்ட் வந்து இதுதான், இப்படிதான் இருக்கும். இது இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு கீழே முடியும். அதே மாதிரி வித் அதே மாதிரி தான் சேம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல ஹெட் டேக் எந்த விதத்திலயும் உள்ள வராது. புரியுதா? ஹெட் டேக்ல நீங்க எழுதுற எதுவுமே வந்துட்டு இதுக்குள்ள வரவே வராது. ஹெட் டேக்ல எழுதுற எல்லாமே வந்துட்டு ப்ரௌசரோட கான்ஃபிகரேஷனுக்கும் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நம்ம தேவையானதை மட்டும் படிப்போம். இப்போ இதுக்கப்புறம் நான் ஓகே ப்ரோ நீங்க ஹெட் டேக் சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நான் கண்டென்ட்டை வந்து டாக்குமெண்ட்குள்ள வரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நம்மளுக்கு பாடி டேக் இருக்கு. பாடி டேக் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதான். பாடி டேக் தான் நம்மளோட ஹீரோன்னு கூட சொல்லலாம். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்ட்ல பாடி டேக் நம்மளோட ஹீரோ. பாடி டேக்ல நம்ம என்னெல்லாம் டைப் பண்றோமோ அதெல்லாம் இங்க வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் சொன்னல உங்களுக்கு வந்து அந்த example.comல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஹெட்டிங்லேயே மொத்தம் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. சைஸை பொறுத்து தான். இப்போ H1 ஒரு ஹெட்டிங் டைப் இருக்கு. நான் இப்போ டைப் பண்ண இங்க அவுட்புட் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? என்னடா VS கோட் இல்லையா? அது எம்எட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியல. ஓகே ஃபைன். இப்போ நான் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்னடா ஆச்சுது? ஓகே ரைட்டு, பயந்துட்டேன் கைஸ். இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்றும் இல்லை. லைக் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த 6 டைப் ஆஃப் ஹெட்டிங்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? லைக் இப்போ நான் H1 யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, H2 யூஸ் பண்ணும்போது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டேக். இப்போ எப்படி நான் பாடி டேக் HTML டேக் சொன்னோம், அந்த மாதிரி H1ன்றது ஹெட்டிங் டேக்னு சொல்லுவோம். ஹெட்டிங் டேக்லேயே 6 வெரைட்டி இருக்கு. H1 ஒரு வெரைட்டி, H2 ஒரு வெரைட்டி, H3 ஒரு வெரைட்டி, H4 ஒரு வெரைட்டி, H6 ஒரு வெரைட்டி. இந்த 6க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பார்த்தோன்னே விஷுவலா என்ன டிஃபரன்ஸ் தெரியுது?
சைஸ். சைஸ் சூப்பர். உங்களுக்கு வந்துட்டு சைஸ் தான் வந்துட்டு டிஃபரன்ஸா தெரியுது. இப்போ எப்படின்னா நம்பர் 1ல இருக்கிறது பெருசா இருக்கு கரெக்டா? நம்பர்ஸ் அதிகமாக சைஸ் வந்து கம்மியாகுது. புரியுதா? இப்போ H1ன்றது வந்துட்டு இது, H2 இது, H3 இது, H4 இது, H5 இது, H6. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் சைஸஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு டைப் தான் எடுத்து நம்ம ஹெட்டிங் எழுதும். இப்போ நம்ம வந்து H1 வச்சுக்கலாம், மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல, அது டெலிட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டேக் எடுப்போம். பேராகிராஃப் டேக்கு ஸோ அதே மாதிரி தான் வித்தின் ஆங்குலர் பிராக்கெட்ஸ்குள்ள P டைப் பண்ணிட்டு அதை அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம எழுதுறதெல்லாம் வந்துட்டு இப்போ ஹலோ சேப்பியன்ஸ்னா எழுதுறாங்க. இப்போ இதுக்குள்ள எழுதுறதெல்லாம் வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? விஷுவலா என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? சேம் அதே தான் சைஸ். ஸோ அந்த ஹெட்டிங்க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் இருக்கிறது பேசிக்கா சைஸ் அண்ட் வந்துட்டு ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் வெயிட்னா ஒன்றும் இல்லை, அது திக்னஸ் போல்டா இருக்கா இல்லை லைட்டா இருக்கா அப்படின்ற டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு கரெக்டா? பேசிக்கா டெக்ஸ்ட் வந்து நம்ம இப்படிதான் வந்துட்டு இதுக்குள்ள கொடுப்போம், வெப்பேஜஸ்குள்ள கொடுப்போம். example.com பார்க்கலாம். example.comல நான் இன்னொரு விஷயம் காமிச்சேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன காமிச்சேன்? மொத்தம் நாங்க 3 காமிச்சாங்க, இதுல 2 போட்டோம். ஆங்கர் டேக். ஓகே, ஆங்கர் டேக். நாங்க கிளிக் பண்ண உடனே எனக்கு வேற ஒரு வெப்பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி 3 விஷயம் இருக்கு. இது ஹெட்டிங், இது பேராகிராஃப் டேக், ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. இது ஆங்கர் டேக்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் ஆங்கர் டேக் வந்துட்டு என்க்ளோஸ்ட் வித் ஆங்குலர் பிராக்கெட்ஸ் வித் ஏ. இது ஆங்கர் டேக். இதுக்குள்ள நம்ம என்ன எழுதுறோமோ அங்க வந்துடும். ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா ரீடைரக்ட் டு another பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஆங்கர் டேக் வந்துட்டு நம்ம நார்மலா கொடுத்துனோம்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு வந்து சோர்ஸ் கொடுக்கணும், லைக் HREF கொடுக்கணும். HREF அப்படின்னா என்னன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஹைப்பர் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது, லைக் நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா எங்க அதோட ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ நான் இந்த வெப்பேஜ்ல இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் code.ioட ஹோம் பேஜுக்கு போயிடும். நீங்க கீழே இந்த இடத்த நோட் பண்ணுங்க, இந்த இடத்த நோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எங்க காட்டுறேன்னு தெரியுதுல, இங்க பாட்டம் லெஃப்ட், என்னோட மோஸ்ட் பாட்டம் லெஃப்ட் நோட் பண்ணிட்டே இருங்க. நாங்க இங்க எடுத்துட்டு போகும்போது கீழே அங்க ஒரு URL வருது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா காய்ஸ்? தெரியுதா உங்களுக்கு? இல்லையா? புரியல. ஓ அப்படியா? ஆமா 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 ஆமா, மறட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க. தெரியலனாலும் சொல்லுங்கடா. ஓகே ஃபைன். இப்போ நான் நீங்க எல்லாம் நோட் பண்ணுங்க. மோஸ்ட் பாட்டம் லெஃப்ட் கார்னர் நோட் பண்ணிட்டே இருங்க. நான் இங்க எடுத்துட்டு போகும்போது என் மவுஸை பாருங்க, இங்க எடுத்துட்டு போறேன். இங்க எடுத்துட்டு போகும்போது கீழே ஒரு URL காட்டுது, தெரியுதா? தெரியுதாடா? இப்போ வந்துடலையா? இரியா வரையா. இதுக்கு மேலேயும் தெரியலன்னா கொய்யால செல்லிங் மை லேப்டாப் டாடி. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ட்ராக் பண்றேன். இங்க நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எத்தனை தடவை சொல்லுவேன்னு நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது, சொல்லிதான் அவ்வளோ. லைக் இங்க இப்போ உங்களுக்கு தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே ஃபைன், சூப்பர். அந்த மோஸ்ட் பாட்டம் லெஃப்ட் கார்னர் செக் பண்ணுங்க. என் மவுஸ் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கியூப் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு வந்துட்டு அவங்க ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி அதோட HREFல இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணா எனக்கு ஹோம் பேஜுக்கு போவோம். அதாவது அதை ரீடைரக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி நம்ம ஆங்கர் டேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிமாட்டிக் முடிச்சிருக்கோம், லைக் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா ஒன்றும் இல்லை, வேல்யூஸ் தான் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ எப்படின்னா
லைக் ஒரு ஆப்பிள் இருக்கு, ஓகேவா? சிம்பிளா சொல்றேன். ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிளுக்கு ஆட்ரிபியூட்ஸ், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்னா நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்க? அதோட கலர், அதோட சைஸு, இதெல்லாம் வந்துட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸா? கரெக்டா? நான் சொல்றது உங்களுக்கு கன்வே ஆகுதா கரெக்டா? என்னடா மயான அமைதியா இருக்கீங்க? அவ்வளவு போர் அடிக்குதா? அதான் இல்ல போர் அடிக்குதுன்னா சொல்லுங்க. லெட்ஸ் ஹேவ் a fun session. அதுக்கு தான் கேக்குறேன். ஒரு ஃபன் செக்ஷன் அப்படி வைக்கலாம். செஷனுக்குள்ள ஒரு ஃபன் செக்ஷன். போர் அடிக்குதா? ப்ரோ கண்டினியூ பண்ணு ப்ரோ. ஓகே ரைட். இப்போ வந்துட்டு நம்ம இங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட இங்க ஹேங்கரை கிளிக் பண்ணா எங்க போனோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம எழுதணும். ஸோ ஒரு இதுக்குமே வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஆட்ரிபியூட்ஸ் தான் நம்ம போறோம். இது நான் ஆப்பிள் எக்ஸாம்பிளா சொன்னேன். அந்த மாதிரி தான் சேம். ஆப்பிளுக்கு வந்துட்டு இப்போ கலர் அப்படின்றது, ஹைட்ன்றது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஒரு டேக்குமே வந்துட்டு யூனிக் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆங்கர் டேக்கு என்ன இருக்குன்னா ஹெச்எஃப் அப்படின்றதான் வந்துட்டு அதோட யூனிக் ஆட்ரிபியூட். இது எப்படி எழுதணும்னா ஆங்கர் டேக்குள்ள ஓப்பனிங் டேக் இருக்குல்ல, ஓப்பனிங் டேக்குக்கு உள்ள href இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும். டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க எந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ண போறீங்களோ அந்த யூஆர்எல் https // நான் இப்போ example.comக்கே வந்து ரீடைரக்ட் பண்ண போறேன். example.com அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்க ஹோவர் பண்ணும்போது கீழே செக் பண்ணுங்க, example.comனு காட்டுதா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க example.com லோட் ஆகுது. புரியுதா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சா? கைஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புவோம். புரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதையே வந்துட்டு ஃபுல்லா ஸ்டைலிங்கை மட்டும் விட்டுருங்க. ஸ்டைலிங் இந்த சென்ஸ் இது இப்படி அரேஞ்ச் ஆயிருக்குல்ல, அதை மட்டும் விட்டுட்டா நம்ம இதில் அப்படியே ஃபுல்லாவே ரீக்ரியேட் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ இது நம்ம பண்ணிட்டோம். இது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கவர் ஆகிடும். லைக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் வந்துடும். இப்போ வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர், நான் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். எப்படி வந்துட்டு எந்த டேக்ஸ் வந்து ஹைரார்கி கொடுத்து இது ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. HTML தான் மோஸ்ட் ஹைரார்கி. அதுக்கப்புறமா வருது ஹெட் டேக், அதுக்கப்புறமா வருது பாடி டேக். பாடி டேக்ல தான் நம்ம இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வரும். இதுதான் வந்துட்டு டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். அண்ட் தென் நீங்க வந்துட்டு வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஹெட்டர் nav பார், ஹெட்டருக்குள்ள nav பார்ஸ் இருக்கும். அண்ட் வந்து ஃபூட்டர்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அதோட ஆகட்டும், இந்த இடத்துல இங்க மேல இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் ஒரு பேக்ரவுண்ட் வச்சு, இது வந்து ஹெட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குல்ல, எவன்டா ஃபோன் பண்றது? ஐயோ ஆதிராம் ப்ரோ, கௌஷிக் ப்ரோ, ஆதிராமுக்கு கொஞ்சம் என்னன்னு மட்டும் கேளுங்க ப்ரோ. கால் அடிச்சிட்டு இருக்கான் அவன். ஃபைன். இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு கிரே கலர்ல ஒரு விஷயம் வருதுல்ல, இது வந்து ஃபூட்டர்னு சொல்லுவோம். ஒரு வெப்பேஜோட கீழே இருக்கனால அது ஃபூட்டர்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து பிடிஎஃப் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, பிடிஎஃப் பார்த்தா இப்போ எல்லாருமே படிக்கணும். அதுல மேல உங்க காலேஜ் நேம் இருக்குமா, அது ஹெட்டர். கீழே போனீங்கன்னா இப்போ இந்த பேஜ்லயும் பாருங்க, மேல வந்துட்டு உங்களுக்கு இந்த இது தெரியுதா, இது வந்து ஹெட்டர். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிளாக் இருக்கா, இது வந்து ஃபூட்டர். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் லேயர். இந்த மாதிரி ஹெட்டர் ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ள நேவ் பார்ஸ் இருக்கும், லைக் நேவிகேஷன் பார்ஸ்னு சொல்லுவோம். நேவ் பார் இருக்கும். அதுக்குள்ள எதுக்கு இது நேவ் பார்னு சொல்றோம் அப்படின்னா, இது இருக்கிற ஒவ்வொரு இதுவும் ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ நான் இங்க கிளிக் பண்ணா ஒரு பேஜ் போகும், இங்க கிளிக் பண்ணா ஸோ நம்ம பேசிக்கா நேவிகேட் பண்ணி விடுது. அதனாலதான் அதை நேவ் பார்னு சொல்றோம். அது ஒரு விஷயம். அந்த கீழே வந்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மெயின் கான்டென்ட். அதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபூட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா இந்த காப்பிரைட்ஸ் அதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒரு ஸ்கிமேட்டிக் லேயர் இப்படிதான் இருக்கணும். ஒரு HTML பேஜ்னு எடுத்தோம்னா இப்படிதான் ஒரு இது இருக்கணும். ஒரு பேசிக் லே அவுட் வந்து இப்படிதான் ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுல? நெக்ஸ்ட் CSS போகலாம். எல்லாம் ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே, லைக் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நெக்ஸ்ட் போக போறது இதை ஸ்டைல் பண்றது எப்படி. இப்போ நீங்க வந்து பார்க்கலாம், இந்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா தெரியும், Amazon.in போவோம். அதிலே பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு கலர்ல இருக்கு. இதுக்கு இருக்க டெக்ஸ்ட் ஒரு மாதிரி கலர்ல இருக்கு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற டெக்ஸ்ட் ஒரு கலர்ல இருக்குது. அதுக்கு ஒரு தனி ஹெட்டருக்கு ஒரு தனியே பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஒரு தம்ஸ் அப் வந்திருக்கு. சூப்பர். எனக்கு ஆக்சுவலா நான் வேற ஸ்கிரீன்ல இருந்தேன்னா தம்ஸ் அப் போட்டீங்கன்னா ரியாக்ஷன் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பெட்டர் ரைஸ் ஹேண்ட்ஸ், அவ்வளவுதான். சவுண்ட் வரும், நான் கேட்டுப்பேன். ஓகே, சூப்பர் கைஸ், ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸ்டைல் பண்றதுக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செலக்டார்ஸ் தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும். பாக்ஸ் மாடல் வந்துட்டு அது கொஞ்சம் லைக் எப்படின்னா இது ரெண்டுத்தையும் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்புக்கான டாபிக். அது நம்ம அந்த நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செலக்டார்ஸ்னா என்னன்னு தெரியணும். செலக்டார்ஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வந்துட்டு லைக் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கிளாஸ் ரூம்ல நீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது உங்க காலேஜ்ல. ஒரு பையனை மட்டும் நீங்க வந்து சூட் போட்டுட்டு சொல்றீங்க. நீ தான் வந்துட்டு லைக் ஹோஸ்ட் பண்ண போற ஈவெண்ட்டை, நீ மட்டும் சூட் போட்டுட்டு வா அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா டேரக்டா கிளாஸுக்கு போறீங்க. கிளாஸுக்கு போயிட்டு சூட் போட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா லைக் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எல்லா பாய்ஸும் இருப்பாங்க, யார் சூட் போட்டு வரணும்னு தெரியாது கரெக்டா. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், அவனை பாயிண்ட் பண்ணி அவனை கூப்பிடுவோம். அவன் பேரை வச்சோ இல்லைன்னா லைக் பேர் தெரியலன்னா சில மேம்லாம் டே தம்பி நட்டையா இருக்கானே, டே லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கானே அப்படி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவனை கூப்பிட்டுட்டு நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம், தலைமை நாளைக்கு நீ சூட் போட்டு வாப்பா, உனக்கு ஒரு ஹோஸ்ட் வேலை இருக்கு, அவனுக்கு நீ சூட் போட்டு வாப்பான்னு சொல்லுவோம். பேசிக்கா அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. என்னன்னா நம்ம இப்ப எப்படி அங்க பேரை வச்சு கூப்பிட்டோம், அது ஒரு டைப். அதே மாதிரி அவனை டிஸ்கிரைப் பண்றது, டே நட்டையா இருக்கானே, டே குட்டையா இருக்கானே அப்படின்னு கூப்பிடுறது இன்னொரு டைப். இன்னொன்னு வந்துட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம்ல. அவனுக்கு லைக் இப்போ ஒருத்தனோட பேர் தெரியுது, ஆதிராம் பேர் தெரியுதுன்னு வச்சுப்போம். ஆதிராம் தான் நம்மளுக்கு எங்க பல எக்ஸாம்பிளுக்கு வந்துடுறான் ப்ரோ. ஓகே ஃபைன், கௌசிக் செஷன்லயும் அவர் தான் எக்ஸாம்பிள், இங்கேயும் அவர் தான் எக்ஸாம்பிள். ஆதிராமுக்கு பின்னாடி இருக்கவனே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அப்படியும் போது அது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச். ஸோ அந்த மாதிரி சிஎஸ்எஸ்லயும் 3 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா கிளாஸ் செலக்டார், இன்னொன்னு வந்து ஐடி செலக்டார், இன்னொன்னு வந்து எலமெண்ட் செலக்டார் சொல்லிட்டு. இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க சிஎஸ்எஸ் காலம் இங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு சிஎஸ்எஸ் காலம் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லைக் இது இவ்வளவு பெருசு தேவைப்படாது, சஃபிஷியன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஹெட்டிங்க்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலாம். அது எப்படி பண்ணா, ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் செலக்டார்ல இருந்து போவோம், அப்புறமா நம்ம ஐடி செலக்டார் வருவோம், அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் செலக்டார் போவோம். எலமெண்ட் செலக்டார் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த எலமெண்ட் அப்படின்னா இந்த டேக்ஸ் தான், இதுதான் வந்துட்டு HTML எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த டேகை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஸ்டைல் பண்ணலாம். இப்போ நம்ம H1 டேக் தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ டேரக்டா எழுதிடலாம் H1 அப்படின்னு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் ரூல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். ரூல் செட்ஸ்னா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டார்கெட் பண்றோம்ல, டார்கெட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அதுக்கு ரூல்ஸ் கொடுக்குறோம். இப்போ நான் அந்த பையனை டார்கெட் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் வந்து கௌஷிகை சூட் போட்டு வர சொல்லிட்டு, ஸோ நான் கௌஷிகை கால் பண்ணிட்டேன். H1ன்றது கௌஷிக்கிங்க. கௌஷிகை கூப்பிட்டாச்சு நான். இப்போ கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லணும், அவனுக்கு வந்து சூட் போட்டுட்டு வர சொல்லணும். சூட் போடணும்னு சொல்றதுதான் ரூல் செட். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரூல் செட் தான் நம்ம இன்னைக்கு எழுத போறோம். இது நம்ம என்ன சொல்ல போறோம்னா, உன்னோட கலர் வந்துட்டு இது வந்துட்டு வேல்யூ லைக் ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், இல்லை வேல்யூஸ்னு சொல்லலாம். கலர் வந்துட்டு எனக்கு என்ன கலர் வேணாலும் நான் எழுதிக்க முடியும். இப்போ நான் வந்துட்டு கலர் வந்துட்டு எனக்கு ரெட் கலர்ல வேணும் அப்படின்னா கலர் கோலன் ரெட்டு ஒரு செமிகோலன் வச்சுட்டேன்னா எனக்கு இங்க ரெட் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இப்போ எதுக்கு மற்ற 2 கண்டென்ட்டும் மாறல உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நான் டார்கெட் பண்ணியிருக்கிறது H1 டேக் மட்டும் தான். H1 டேக்ல இருக்கிறது ஹெட்டிங் மட்டும் தான். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐடி டேக் யூஸ் பண்ணலாம். ஐடி டேக்னா அப்படின்னு என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம எப்படி HRF யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனா இருக்கிற 2 விஷயம் ஐடி அண்ட் கிளாஸ் தான். ஸோ அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அது வந்து காமனா இருக்கிற 2 ஆட்ரிபியூட்ஸ். இப்போ நம்ம வந்து பேராகிராஃப்க்கு ஐடி எழுதலாம். பேராகிராஃப் அதே மாதிரி எப்படி HRF எழுதுறோமோ அதே மாதிரி உள்ள போயிட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்க்குள்ள இதுக்கு ஒரு ஐடி கொடுக்கலாம். இது வந்துட்டு நம்ம கிரீட் தானே பண்றோம். ஸோ நம்ம வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு கிரீட்டிங் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை டார்கெட் பண்றோம். எதுக்கு ப்ரோ இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ இதே மாதிரி ஒன்று இருக்கு, ஹலோ சாப்பியன்ஸ் வெல்கம் டு
எஸ்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராகிராஃப் டேக் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு நான் பேராகிராஃப் டார்கெட் பண்ண மேல எப்படி H1 பண்ணிருக்கணும் தெரியும் போடா. மேல எப்படி H1 பண்ணிருக்கணும் அதே மாதிரி நான் பேராகிராஃப் டைரக்டா டார்கெட் பண்ணி நான் கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட்னு போட்டா எனக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல கலர் இஸ் ஈக்குவல் டு ப்ளூன்னு போட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க போ. சூப்பர். எல்லா பேராகிராஃபோட கலருமே வந்துட்டு இப்போ ப்ளூன்னு மாறிடும். நம்மளுக்கு அது வேணாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும்தான் நம்மளோட அதோட கலரை மட்டும் தான் நம்ம மாற்றணும். இப்போ நீங்கள் கேட்கலாம் கலர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கலர் மட்டும் இல்லை, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இப்போ நம்மளால கவர் பண்ண முடியாது. நான் பேசிக்கான சில இதை மட்டும் பண்ணி சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த example.com எப்படி ரீக்ரியேட் பண்றோம் டோட்டலா நம்ம இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த இதுல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம கிட்ட அது ஒரு 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 க்ளோன் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ நான் இங்க எப்படி பேராகிராஃப் டேக் கால் பண்ணோம் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஐடியும் கால் பண்ணோம், கிரீட்டிங் அப்படின்னு கால் பண்ணோம். ஆனால் இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம இதை வந்து செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஐடிக்கு ஒரு டைப் ஆஃப் செலக்டர் இருக்கு. இப்போ டேரக்டா டேக்ஸை கால் பண்ணும்போது நீங்க டேக் நேம் மட்டும் எழுதினா போதும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டேரக்டா நம்ம எலமெண்ட்டை கால் பண்ணும்போது எலமெண்டோட ஸ்பெசிஃபிக் நேமை மட்டும் போட்டா போதும். அதுவே ஐடி யூஸ் பண்ணும்போது இந்த ஐடி செலக்டர் இந்த ஹேஷ்டேக் தான் ஐடி செலக்டர்னு சொல்லுவோம். ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த ஐடி நேமுக்கு முன்னாடி ஹேஷ்டேக்கை போட்டுக்கணும். அப்படி போட்டுனா எனக்கு இது மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் நான் அந்த ஐடி போட்டது மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கேட்கலாம் லைக் அப்ப ஐடி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஐடியை போட்டு ஐடியை மட்டும் டார்கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாமே, அப்புறம் எதுக்கு கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்துக்கணும். நான் இப்போ வந்து இதே எக்ஸாம்பிள கிளாஸ் வச்சு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இந்த ஐடிக்கு பதிலாக இதை கிளாஸ்ன்னு மாத்திடுறேன். மாத்திட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்டைலிங் போயிடும். ஸோ நான் இப்போ கிளாஸை கால் பண்றதுக்கு அதே மாதிரி தான். இங்க எப்படி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுமோ இங்க டாட் யூஸ் பண்ணணும். டாட் கிரீட்டிங் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸோ நான் இங்க வந்துட்டு கலர் ப்ளூ அப்படின்னு டைப் பண்றேன். இப்போ எனக்கு வந்து கிளாஸ் செலக்டர் மூலியமா சில டைப் ஆயிருக்கு. ஆனா இப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வந்துச்சா? வந்துச்சுன்னா கை தூக்குங்க. சேம் என்னோட சிம்பிள் கொஸ்டின் என்னன்னா ஐடி டேக்கும் சேம் வேலையை தான் செய்யுது, ஐடி செலக்டரும் சேம் வேலை தான் செய்யுது, கிளாஸ் செலக்டரும் சேம் வேலையை தான் செய்யுது. அப்புறம் எதுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்ற டவுட் யாருக்காச்சும் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ண கூட தெரிஞ்சுப்பேன். டவுட் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடலாமா? அப்படி எனக்கு சவுண்ட் கேட்கலடா. நைஸ். ஓகே 6 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இது சின்ன வெப்பேஜ்ன்ற போது நம்ம வந்து டைரக்டா அந்த மாதிரி நம்மளுக்கு டவுட்ஸ் வரலாம். இதுவே வந்துட்டு ஒரு பெரிய வெப்பேஜ் பில்ட் பண்றோம், நாளைக்கு நீங்களே வந்துட்டு ஒரு பெரிய பெரிய சைட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவீங்க. யாருக்கு தெரியும் நெக்ஸ்ட் சம்மர் ஆஃப் கோட்ல நீங்க கூட டெவலப்மெண்ட் டீம்ல இருக்கலாம். என்ன ப்ரோ கௌஷிக் ப்ரோ? கரெக்ட் தானே? லைக் யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப இங்க இருக்கிற இந்த 20 பேர்ல இருக்கிறீங்க, நீங்க ஒரு 4 பேர் கூட நீங்க டெவலப்மெண்ட் டீம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க ஒரு பெரிய சைட் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டக்கப் ஆகும். இப்போ நான் இதை மறுபடியும் ஐடிக்கு மாத்திடுறேன். இந்த ரூல் செட்டை நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இங்க இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்பேஜ்ல எனக்கு ஒரு 2 பேராகிராஃப் டேக் மட்டும் இருக்காது, நான் வந்து நிறைய பேராகிராஃப் டேக் வச்சிருப்பேன். கரெக்டா? இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து நிறைய காப்பி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து let's say this is 2, this is 3, 4 and 5. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய இது இருக்கு. ஆனா எனக்கு என்ன மேட்டர்னா எனக்கு வந்துட்டு இந்த 4 இந்த 3 ஒரு கலர்ல இருக்கணும், இந்த 2 ஒரு கலர்ல இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த 3 ஒரு கலர்லயும் 3, 4, 5 ஒரு கலர்லயும் இது மேல இருக்கிற 2 ஒரு கலர்லயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னன்னா நம்ம லாஸ்ட் 3க்கு வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, லாஸ்ட் 3க்கு ஐடி வச்சு நம்ம கலர் மாத்திக்கலாம் ப்ரோன்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனா என்னன்னா நீங்க டேட்டா பேஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரைமரி கீன்னு ஒரு மேட்டர் இருக்கு. பிரைமரி கீ வச்சு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பிரைமரி கீ இப்போ எப்படி உங்களுக்கு
ஐடி கார்டில் இருக்கிற உங்க ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு உங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் அவங்க சர்வரில் வச்சிருப்பாங்க. சர்வரில் இருக்கிற டேட்டாவை உங்க ரோல் நம்பரை மட்டும் வச்சு மட்டுமே ஆக்சஸ் பண்ண முடியும். வேற எந்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்ல. உங்களோட ரோல் நம்பர் மட்டும் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் வச்சு அவங்க சர்வருக்கு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணாங்கன்னா அங்கிருந்து எல்லாமே வந்துடும். அதை வந்து கௌஷிக் ப்ரோ ஆட்டையை போட்டு போயிடுவாரு. அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அது உங்களுக்கு எல்லாமே டேரக்டா வந்துடும். அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரைமரி கீன்னு சொல்லுவோம். பிரைமரி கீ யூனிக்னஸ் தான் வந்து பிரைமரி கீன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யூனிக்னஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா ஐடின்றது வந்து யூனிக்னஸ் கொடுக்கும். இந்த யூனிக்னஸ் எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சேம் அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய வெப்பேஜ் ரெடி பண்றீங்க அப்படின்னா சில வாட்டி உங்களுக்கு வந்து இன் ப்ரௌசர்லயே வந்து நேவிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் நான் அதான் வர போறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். நான் என்ன சொல்ல வந்தேன், தொண்டை தண்ணி வந்து என்ன எது கத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த டாபிக்ல உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? இப்போ நான் இங்க வந்துட்டு சேம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க, அதிகபட்சம் தான் ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஐடி யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் வந்துட்டு இங்க ஐடி வந்துட்டு கலர் 2 யாரோ அட்மிட் கேக்குறாங்க. நீங்க இங்க போடுற இது எனக்கு தெரிய மாட்டேது. நீங்க மெசேஜ் பண்றது எனக்கு சவுண்ட் கூட கேட்க மாட்டேங்குது. நீங்க எல்லாம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஒன்றும் இல்லை. ஸோ நான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ ஒர்க் ஆகாதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாமலாம் இருக்காது. இந்த கலர் 2ல போயிட்டு இதோட கலர் வந்துட்டு எனக்கு ஆரஞ்சு கொடுக்குறேன்னா இது லாஸ்ட் 3 கலர் எனக்கு மாறிடுச்சு. பட் ஆனால் இந்த ஐடி யூஸ் பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் ஆகும், பிரச்சனை கிடையாது. ஆனா இது ஒரு கரெக்டான ஆப்ரேஷன் கேட்டால் கரெக்டான ஆப்ரேஷன் கிடையாது. இங்கதான் கிளாஸ் கம்ஸ் இன்டு தி ப்ளே. இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அதை ஐடிக்கு பதிலா கிளாஸா டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ இது 3த்துக்கும் நம்ம யூனிக் ஐடி கொடுக்கலாம். எப்படின்னா இது கூடவே யூனிக் ஐடி கொடுக்கலாம். எப்படின்னா SOC3 சம் லைக் இந்த மாதிரி SOC3 SOC4 அந்த மாதிரி யூனிக் ஐடி கொடுக்கலாம். ஐடின்றது யூனிக்னஸ்க்காக தான் கொடுக்கறது. ஸோ நம்ம அதை இதை போட்டு நம்மளோட வேல்யூவை வந்து கம்மி பண்ற கூடாது. இதுக்கு தான் பேசிக்கா யூஸ் பண்றோம். புரிஞ்சுச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க கைஸ். சூப்பர் எல்லாருமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னும் போது நல்லா இருக்கு கேட்க, லைக் பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இங்க இடத்துல நமக்கு ஸ்டைலிங் போயிடுச்சு. எதனால ஸ்டைலிங் போயிடுச்சு? இந்த கிளாஸ் செலக்டர் நம்ம இங்க வந்து ஐடி வச்சிருந்தோம். ஸோ அப்படியே வச்சிருந்தோம். இப்போ நம்ம டாட்டுக்கு மாத்திட்டோம்னா நம்மளுக்கு மறுபடியும் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்ம எதுக்கு ஐடி யூஸ் பண்ணணும், எதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணணும், எதுக்கு வந்து எலமெண்ட் செலக்டர் யூஸ் பண்ணணும், செலக்டர்ஸை எப்படி வைஸா யூஸ் பண்ணணுன்றது இங்க வந்துடும். நெக்ஸ்ட் பாக்ஸ் மாடல் தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சிஎஸ்எஸ்ல என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது, குளோபலாவே அப்படிதான். சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்னன்னா, சேம் நீங்க இங்க பாக்குறதா பாக்ஸ் மாடல். ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அதோட பேடிங், பார்டர் அண்ட் மார்ஜின். இதோட வித்தியாசம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மார்ஜின் வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பேடிங் புரிஞ்சிடும். அப்புறமா உங்களுக்கு பார்டர் வச்சு நீங்க மார்ஜின் படிச்சு மார்ஜின் வச்சதுக்கு அப்புறம் பேடிங் படிக்கணும். சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள்.com போமா, இங்க போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில விஷயம் தெரியுது. இதுதான் கண்டென்ட். இந்த ஹோல் வெப் பேஜுக்கு இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து கண்டென்ட். அதாவது இதுதான் இங்க இருக்கிற கண்டென்ட். இதுதான் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு பார்டர் இருக்கு பாருங்க. இங்க ஆக்சுவலா பார்டர் இல்ல இருங்க, நானே கோடு எழுதி காட்டுறேன் உங்களுக்கு சிம்பிளா. நம்ம எதுக்கு மத்தவங்க பண்ணதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், நம்மளே எழுதுவோம். லைக் எப்படின்னா, நான் வந்து ஒரு டிவ் டேக் எடுக்கிறேன். டிவ்னா ஒண்ணு இல்லை, டிவிஷன் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா, லைக் அதை வச்சு நீங்க மல்டிபிள் டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். டிவ்ன்றது ஒண்ணு ஒரு எம்டி பாக்ஸ். ஓகேவா? ஒரு எம்டி பாக்ஸ், அதுக்குள்ள நீங்க என்ன வேணா போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு சர்டன் ஹைட் வித் அதெல்லாம் கொடுத்து நீங்க அதுக்குள்ள என்ன வேணா போட்டு வச்சுக்கலாம். இந்த டிவ்வுக்கு நான் ஒரு ஐடி கொடுக்குறேன். இந்த டிவ்வுக்கு நான் ஒரு ஐடி கொடுக்குறேன். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இதை நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. டிவ் கிரியேட் பண்ணக்கு அப்புறமா எப்படி பேராகிராஃப்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம தெரியாது. ஸோ நம்ம ஸ்டைல் பண்ணி தான் நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கு வந்து ஒரு ஹைட் செட் பண்ணுவோம். ஹைட் வந்துட்டு
சேம் நிறைய நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ எப்படி நம்ம சென்டிமீட்டர், மீட்டர் அதெல்லாம் யூஸ் பண்றோமோ, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் வந்துட்டீங்கன்னா பேசிக்கா யூஸ் பண்றது வந்து ரெம், REM. ஸோ 20 ரெம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை 20 பிக்சல்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இன்னும் 2-3 இருக்கு. அது வந்து சென்டிமீட்டர் கூட நீங்க வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க சென்டிமீட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ் யூஸ் பண்றேன். ஏன்னா அது கொஞ்சம் அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். பிக்சல்ஸ் அண்ட் ரெம். நீங்க ஒரு ஃப்ரண்ட் டெவலப்பர் ஆகும்போது நீங்களும் பிக்சல்ஸ் தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு 50 பிக்சல் வந்து ஹைட் வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி வித்தும் வந்துட்டு நான் ஒரு 50 பிக்சல் வச்சுக்கிறேன். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது அங்க இருக்கு. இந்த வித் இந்த ஹைட்ல இருக்கு. பட் ஆனா அதுக்கு நம்ம ஒரு விசிபிளான ஒரு விஷயம் தரலாம். ஒன்னு கலர் கொடுக்கலாம். கலர் கொடுக்க முடியாது. இதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுக்க முடியும். பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். நம்ம இது ரெட் கலர் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் கிரியேட் இருக்கு, தெரியுதா? இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிற பாக்ஸ் தான். இது ஏன் இப்படி தெரியலனா இப்ப நான் சொன்னதுனால தான். இப்ப நான் வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிட்டு, கமெண்ட்னா இது பேசிக்கா கமெண்ட் பண்ணிட்டோம்னா அங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதுக்கு நம்ம வந்து பார்டர் கொடுக்கலாம். பார்டர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கவர் ஆயிடும். பாக்ஸ் மாடல்ல ஒரு எசென்ஷியலான விஷயம் வந்து பார்டர். அது வந்து கண்டென்ட் சுத்தி. இந்த பேடிங்ன்ற ஒரு விஷயத்த மறந்துருங்க இப்போதைக்கு. பேடிங்ன்ற விஷயத்த மறந்துருங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்டர் பாருங்க. கண்டென்ட்டோட பார்டர் தான் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு பேஜ் எடுத்து அதுக்கு மார்ஜின் போடுறீங்க. இப்போ வந்து அசைன்மெண்ட்லாம் பண்றீங்கன்னா 4 சைட் மார்ஜின் போடுவீங்களே, அதுதான் வந்து உங்க கண்டென்ட்டோட பார்டர். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து பார்டர் வேணும். பார்டர் எவ்வளவு திக்னஸ்க்கு வேணும்னா நம்மளுக்கு ஒரு 1 பிக்சல் திக்னஸ்க்கு இருந்தா போதும். 1 பிக்சல் திக்னஸ்க்கு பார்டர் நிறைய டைப்ஸ் இருக்கு. சாலிட், டாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கடைசியா நான் கிளம்பும்போது ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டைப் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ண போது சாலிட் டைப். சாலிட் அப்படின்னு என்னன்னா அன்புரோக்கன் லைன்ஸ், கண்டினியூஸ் லைன்ஸ் வரும். 1 பிக்சல் சாலிடா இருக்கணும். அதோட கலர் நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இங்க வந்து நான் பிளாக்னு போட்டுக்கிறேன். பிளாக்னு போட்டோன்னே எனக்கு இங்க ஒரு பாக்ஸ் வந்துருச்சு, தெரியுதா? ஸோ இது விசிபிளா இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வித் ஏத்துறேன். ஓகே, இது ஓகேவா? இல்ல ஓகே இல்லடா, எனக்கே தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஹைட் வித் ஏத்தும். ஓகே, பக்கா. இப்போ இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இருங்க ஒரு நிமிஷம். இதுல வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா பாடிக்கு வந்துட்டு சர்டன் இது நான் ஓகே, இது இப்போ சொல்லக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ள நம்ம கண்டென்ட் எழுத போறோம். இப்போ டிவ் டாகுக்குள்ள நான் ஒரு கண்டென்ட் எழுதுறேன். அதுல வந்து நான் H1 டாக் யூஸ் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோ. H1 டாக் யூஸ் பண்ணி கண்டென்ட் அப்படின்னு நான் எழுதுறேன். இப்படி வந்து நான் ஒரு கண்டென்ட் வந்து எழுதிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரெட் கலர் வரதுக்கு காரணம் நம்ம இங்க இந்த H1 டாக் டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ணாதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்குள்ளேயே ஒரு பேராகிராஃப் டாக் எழுதுறேன். அதுக்குள்ள வந்துட்டு சப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது. இதுதான் என்னோட கண்டென்ட். இதுதான் வந்து என்னோட மெயின் கேன்வாஸ், அதாவது என்னோட பேஜ். அதுக்குள்ள இருக்குதா இது மெயின் கண்டென்ட். இந்த அந்த பிளாக் லைன் தான் அந்த பார்டர். ஓகேவா? இப்போ மார்ஜின் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மார்ஜின்னா ஒண்ணும் கிடையாது. இங்கேயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, இங்க கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ், இங்க கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ். இதுதான் மார்ஜின். நம்ம பேசிக்கா பேப்பர்ல எப்படி மார்ஜின் விடுறோமோ அப்படிதான் வந்துட்டு இங்கேயும் மார்ஜின் விடும். இப்போ எப்படி எதுக்காக இங்க நான் எதுவுமே கொடுக்காம இங்க மார்ஜின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பாடிக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேடிங் இருக்கும். அதை நம்ம 0 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இது போயிடும். ஓகே, இப்போ போயிடுச்சு. ஓகேவா? நான் வந்துட்டு பேடிங்கும் 0 பண்ணிட்டேன் அண்ட் வந்துட்டு மார்ஜினையும் 0 பண்ணிட்டேன். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ இதை ரிமூவ் பண்றேன். நான் இதை ரிமூவ் பண்றேன். இங்க நம்மளுக்கு இது வருது. மார்ஜின் வந்துட்டு இருக்கு. பாடி அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அதுக்குள்ளதான் பாடி இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த ஒயிட் ஸ்பேஸ்ல இருந்து இந்த எல்லாம் ஃபுல் ஒயிட் ஸ்பேஸ்மே HTML டாக். அதுக்குள்ள இருக்கிற பாடிக்கு வந்துட்டு சர்டன் இது இருக்கும், மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜின் தான் வந்துட்டு நம்ம இப்போ 0 பண்றோம். 0 பண்ணணும் போது அந்த HTML டாகோட போய் அது ஒட்டிக்குது.
ஓகேவா? இப்போ நம்மளோட டிவ்வ மட்டும் நம்ம மார்ஜின் ஏத்தி கொண்டு வருவோம். எப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தா அசிங்கமா இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டாப்ல இருந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்ஜின் வந்து பிளாங்கா யூஸ் பண்ணிட்டு சொல்லித்தரேன். நம்ம சேம் நம்மளோட மெயின் டிவ டார்கெட் பண்ணி மார்ஜின் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு 10 பிக்சல் மார்ஜின் எடுக்கலாம். 10 பிக்சல் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி 10 பிக்சல் வந்துருச்சு. ஓகேவா? எப்படின்னா இந்த இது வந்து இப்ப பக்கத்துல ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. பக்கத்துல எனக்கு சேம் இதே மாதிரி ஒரு டிவ், ஆனா இதோட பேர் வந்துட்டு லைக் main2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி போட்டேன் அப்படின்னா ஓகே பார்டர் போயிடுமா? இதுக்கு ஒரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி மட்டும் எடுத்துக்கிடலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட மெயின் டிவ். இதுக்கு நான் வந்துட்டு மார்ஜின் மொட்டையா போட்டு மார்ஜின் 10 பிக்சல் போட்டிருக்கேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 சைடு இருக்குல்ல டிவ்வுக்கு, இந்த ஒரு கண்டெய்னருக்கு 4 சைடு இருக்கு. 4 சைட்லயுமே 10 பிக்சல் மார்ஜின் எடுத்துக்கும். அதனாலதான் நம்ம இந்த டிவ்வுக்கு மார்ஜின் கொடுக்காட்டியுமே இங்க எடுத்திருக்கு. சப்போஸ் நான் அதை ரிமூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லாப் ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ இது நான் போட்டிருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்துட்டு அது இது வருது. இதே மாதிரி இதுல 4 டைப் இருக்கு. இப்போ மார்ஜின் யூஸ் பண்றோம்னா மேல டாப்ல மட்டும் எனக்கு மார்ஜின் விடணும், 10 பிக்சல் விட்டா போதும் அப்படின்னா இங்க மார்ஜின் ஐஃபன் டாப் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து மட்டும் 10 பிக்சல். இப்போ லெஃப்ட்ல இருந்த போயிடுச்சு, கீழே இருந்ததும் போயிடுச்சு, அதே மாதிரி ரைட்ல இருந்ததும் போயிருக்கும். அதே மாதிரி நீங்க பாட்டம்ல மட்டும் 10 பிக்சல் விட்டா போதும் அப்படின்னா பாட்டம்ல ஒரு 10 பிக்சல் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட்ல வேணும்னா லெஃப்ட்ல, ரைட்ல வேணும்னா ரைட்ல, இல்ல எல்லாத்துலயும் வேணும்னா எல்லாத்துலயும் ஓவராலா இப்படி கொடுத்துக்கலாம். இப்ப பேசிக்கா இப்படிதான் மார்ஜின் ஒர்க் ஆகும். புரிஞ்சா? புரிஞ்சுச்சுன்னா கை தூக்குங்க. நைஸ் நைஸ் நைஸ், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, சூப்பர் கைஸ். பேசிக்கா இப்படிதான் வந்துட்டு மார்ஜின் ஒர்க் ஆகும். புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம பேடிங் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்ப யாராவது ஓகே 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 இப்ப வந்து பேடிங் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்ப எப்படின்னா ஒண்ணும் இல்ல, இங்க இருங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்படி சொன்னா லைக் ஓட்டமா இருக்காது. என்ன பண்ணலாம், இது இப்படி இருக்கட்டும். இப்போ நான் இங்க என்ன பண்ணேன்னு பார்த்தோன்னா ஒண்ணுமே கிடையாது. H1 டேக்ஸ் இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாவே இப்போ எப்படி பேராகிராஃப் டேக் அந்த மாதிரிலாம் இருக்கா, அதுக்கு வந்து டிஃபால்ட்டாவே சில மார்ஜின்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் இப்போ நான் ஜீரோ பண்ணேன் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு டிவ் எலமெண்ட் இருக்கு, இதுக்கு வெளியே இருக்க கண்டென்ட்ல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம மார்ஜின் யூஸ் பண்றோம். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு டிவ் இருக்கு, இதுக்கு சுத்தி இருக்க விஷயத்துல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டா நம்ம மார்ஜின் யூஸ் பண்றோம். ஆனா இந்த எலமெண்டோட பார்டருக்குமே உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்குமே ஸ்பேஸ் தேவைப்பட்டா என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் புரிஞ்சுன்னா கை தூக்குங்க. ஓகே, புரியலன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், நான் மறுபடியும் சொல்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த டிவ் வச்சிருக்கேன்ல, அதாவது இந்த பாக்ஸ், இந்த ரெட் கலரை தூக்கிடுவா, ஒரு மாதிரி இருக்கு ஆடா. இப்போ அந்த பாக்ஸ் இருக்குது, இதை விட வெளியே இருக்கிற விஷயத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் கேப் வேணும்னு தோணும் போது நான் 10 பிக்சல் இது போட்டிருக்கேன், மார்ஜின் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இங்கிருந்து 10 பிக்சல், இங்கிருந்து 10 பிக்சல் எனக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. பட் ஆனா இந்த உள்ள இருக்க இந்த கண்டென்ட் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுக்கும் இந்த பார்டர் எலமெண்ட் இருக்கு, இந்த எலமெண்டோட பார்டர் இருக்குல்ல, அதுக்குமே எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சேன்னா லைக் எனக்கு இங்க இருந்து இது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், இங்க இருந்து இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணலாம்? இப்ப புரிஞ்சா கொஸ்டின்? காவியா பேடிங்னு சொல்றாங்க. நைஸ்.
இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். பிஆர் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே. அது எதுக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. பேசிக்கா அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. லைக் காவியா நீங்க சொன்னீங்கல்ல பேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது அப்ரோச்சஸ் மூலியமா பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நாகப்பனும் சொல்லியிருக்காரு பேடிங்னு சொல்லிட்டு. லைக் ஃபர்ஸ்ட் நம்ம பேடிங் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு அப்ரோச் என்னன்னு சொல்லுவோம். அது ஒரு மாதிரி இப்படி கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த கண்டென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்வை போட்டு ரேப் பண்ணிக்கிறேன். ரேப்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இதை வச்சு இப்போ இதை வந்து இந்த டிவ்வுக்கு சைல்டு கண்டென்ட்டாக நான் மாற்ற போகிறேன். பேசிக்காக தான். இப்போ இந்த டிவ்வோட சைல்டா இந்த ரெண்டும் மாறிடுச்சு. இப்போ நான் இந்த டிவ்வை மட்டும் ஸ்டைல் பண்ணா போதும், இது ரெண்டுத்தையும் ஸ்டைல் ஆயிக்கும். புரிஞ்சா? இப்போ நான் இதுக்கு ஒரு எடிட் இது பண்றேன். இது வந்துட்டு கண்டென்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ ஹேஷ்டேக் கண்டென்ட் இது ரூல்ஸ் ஓப்பன் பண்ணி இதுக்கு வந்துட்டு என்னால் மார்ஜின் கொடுத்து நவுத்த முடியும். இதுக்கு மார்ஜின் கொடுத்து மார்ஜின் ஆஃப் 20 பிக்சல்ஸ் கொடுத்தும் என்னால் இதை நவுத்த முடியும். ஓகே, செகண்ட் பாக்ஸில் நடக்குதா? இருங்க ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் பாக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இவனை தூக்கிடுவோம் டோட்டலாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இங்கேருந்து நான் இந்த டோட்டலாக இதுக்கு வந்து 20 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து 20 பிக்சல் மார்ஜின், இங்கேருந்து 20 பிக்சல் மார்ஜின் வந்துருச்சு. பட் ஆனால் நான் இது மார்ஜின் வந்துட்டு இப்போ இங்கே குட்டியான கண்டென்ட் இருக்கனால ஓகே. இப்போ நிறைய கண்டென்ட் போடுறேன் அப்படின்னும் போது எனக்கு அது பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஒன்னொன்றுக்கு நான் உட்காந்து மார்ஜின் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால நான் இந்த பேரண்ட்டே வந்து இந்த பேரண்ட்ன்றது இங்கே இந்த டிவ் தான் பேரண்ட். இந்த பேரண்ட்டுக்கே வந்து நான் ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கறது மூலியமா ஒரு செட் கொடுக்கறது மூலியமா உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இப்படிதான் இருக்கணும், இந்த என்னை ஒட்டி ஒருத்தர் தள்ளி போய் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எழுத முடியும். அந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா பேடிங். ஸோ இதை கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் எல்லாமே ஃபர்ஸ்ட் பழையபடி போயிடும். இப்போ அந்த மெயின் டிவை டார்கெட் பண்ணி இதுக்கு பேடிங் எழுதுறேன். சேம் அதே 20 பிக்சல். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேரண்டே வந்து சைல்டை புஷ் பண்ணிடும். பண்றா தம்பி. தம்பி பண்ணுப்பா. ஓகே, இங்க வந்துட்டு நான் கோலனுக்கு பதிலாக செமிகாலன் போட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த சைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சைஸ் என்னன்னு பாருங்க, இந்த சைஸ் என்னன்னு பாருங்க. இதுல எதனால இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் பேடிங்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த பேடிங்ன்ற கேப் வந்து பேசிக்காக 0ல இருக்கும். அந்த பேடிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதா? நார்மலா மார்ஜின்ல வந்து அந்த இடத்துல எக்ஸ்பாண்டேஷன் நடக்காது, ஜஸ்ட் புஷிங் மட்டும் தான் நடக்கும். ஆனா இந்த இடத்துல பேடிங்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பேடிங் இப்போ நான் 200 பிக்சல் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த 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 டிவோட வேல்யூ எவ்வளோ, லைக் இந்த டிவோட வித் வந்து டோட்டலா ஹைட் பிளஸ் வித் எல்லாமே வந்துட்டு எல்லாம் இங்கிருந்து இது 20 பிக்சல் 200 பிக்சல் குரோ ஆயிருக்கு. அதே மாதிரி மேல இருந்து குரோ ஆயிருக்கும். அந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து 200 பிக்சல் இப்படி குரோ ஆயிருக்கும். இங்க இருந்து இப்படி 200 பிக்சல் குரோ ஆயிருக்கும். இதுதான் பேசிக்கா பேடிங் பண்ணும், இது குரோ பண்ணும். இப்போ நான் வந்துட்டு இதை மறுபடியும் பேக் டு 20 பிக்சலாவே வச்சுக்கிறேன். இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதுல, பேடிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பாக்ஸ் மாடல். பேசிக்கா மார்ஜின், பார்டர், பேடிங், கண்டென்ட் சேர்த்தது தான் பாக்ஸ் மாடல். ஓகே, பாக்ஸ் மாடல் ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. ஏன்னா இதை நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணீங்க. ஸோ இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்பவே கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ். டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டவுட் இல்லைன்னா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுவேன். அப்பயும் நீ பண்ணணும். டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இப்போ. ஓகே, we'll count this. You guys don't have any doubt. இப்போ டவுட் இல்லாதவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட்டு. 4 பேரு, 5 பேரு, 6 பேரு. 6 பேரு தான் டவுட் இல்லையா? 7 பேருக்கு டவுட் இல்லையா? 8 பேருக்கு.
இருக்கிறது 15 பேரு, 9 பேரு, 10 பேரு. ஃபைன். நல்லது. சூப்பர் கைஸ். சீரியஸா நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது ஒரு மாரி நல்லா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாடல் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கவுண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் தி ஹீரோ ஆஃப் வெப்னு சொல்லுவாங்க ஜாவா ஸ்கிரிப்டை. எதுக்கு அப்படின்னா இவரு தான் முக்காவாசி வேலையை பார்க்குற தலைவர் தான் ஃப்ரண்ட் எண்டில். ஓகேவா? ஈவெண்ட் ஹேண்ட்லிங், டாம் மேனிப்புலேஷன், கண்டிஷனல் லாஜிக், இதுதான் இவரோட பேசிக்கான ஒரு முக்கியமான வேலைனா இது 3 தான். ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னா என்ன? இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்றதும் ஒரு ஈவெண்ட். ஈவெண்ட்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்றதா இருக்கலாம், நான் மவுஸ் அப்படி நவுத்துறதா இருக்கலாம், இந்த இது மேல கொண்டு போறதா இருக்கு, இந்த டிவ் மேல மவுஸ் ஓவர் பண்றதா இருக்கலாம், ஹோவர் பண்றதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஈவெண்ட். நான் டைப் பண்றதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் இப்போ ஒரு சின்ன சின்ன சிம்பிள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் நான் கோட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னு பார்த்தோன்னா கிளிக் ஈவெண்ட் தான். கிளிக் ஈவெண்ட் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். கிளிக் ஈவெண்ட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து ஒரு பட்டன்ல கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஒரு பட்டன்ல தான் மேக்ஸிமம் இப்போ நம்ம எங்கே கிளிக் பண்ணுவோம், ஒரு வெப்பேஜுக்கு போனோம், ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அங்கே வந்து நம்ம கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக பார்த்தோன்னா நம்ம ஒரு இதுவாக இருக்கணும், பேராகிராஃபை கிளிக் பண்ணுறது மூலிமா எனக்கு இது ஆகணும்னு நினைக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். நம்ம இப்போ பேசிக்காக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஸ்டாண்டர்டாக நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டனை கிளிக் பண்ணுறது தான். நம்ம அதுலேருந்தே போவோம். இந்த மெயின் டூன்ற டிவ்யூ நம்மளுக்கு இப்போ தேவையில்ல, ஈவினிங் தூக்கிடலாம். இந்த மெயின்ற டிவ்யூவும் தேவையில்ல, ஈவினிங் தூக்கிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் எழுதுவோம். சேம் அதே மாதிரி தான் க்ளோசிங். ஓகேவா? இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் கிளிக் மீ பையா அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இதை போய்ட்டு கிளிக் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நம்ம இதை கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு பட்டன் டேக் நேமுக்கு டாமே சாரி கைஸ், பட்டனை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் ஒரு 50 பிக்சல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுதுன்றதுக்காக தான். நம்ம இப்போ யாரா அட்மிட்டு? பிரணவ் விக்ரமன். இப்போ இவ்வளோ நேரம் இருந்தானே. ஓகே, இங்கே வந்துட்டு நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆன் கிளிக், எனக்கு என்ன நடக்கணும்னா, இப்போ நான் ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ் வரணும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்படி சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம இதுக்கு வந்து இப்போ தான் script.js தொட போகிறோம். நம்ம அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த script.js இப்போ தான் தொட போகிறோம். நேராக போவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு சிஎஸ்எஸ் தேவையில்லை, ஃபார்மேட்டை மட்டும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுங்க கோட் பண்ணலாம் ஆடி எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ நான் எப்படி நார்மல் லோக்கல் மிஷின் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக்காக இருந்து போவோம். லைக் எப்படின்னா இதுலேயே ஆன் கிளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள அலர்ட் ஆஃப், நம்ம என்ன அலர்ட் வேணுமோ அந்த அலர்ட் எழுதலாம். எனக்கு வந்துட்டு யூ கிளிக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வர மாதிரி. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க ஒரு அலர்ட். உங்களுக்கு அலர்ட் தெரியுதா பிரசன்டேஷன்ல? தெரியல. இட் சீம்ஸ். ஒரு செகண்ட்.
இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல ஒரு அலர்ட் பாக்ஸ் இருக்கு இந்த இடத்துல. தெரியலையா? யாரோ ஹேண்ட் ரைஸ் நோ நோ ஒரு நிமிஷம். நான் வந்துட்டு என்டையர் ஸ்கிரீன் ப்ரெசென்ட் பண்றேன். ஓகே. இப்ப தெரியுதா? இப்ப இது வந்து அலர்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல வந்து யூ கிளிக்டு மீ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இது நம்ம வந்து இங்க எழுதுனது தான். இப்ப நான் மறுபடியும் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாப்பா போறோம். இப்ப நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா போயிடும். இதை வந்துட்டு டைரக்டா நம்ம எடுத்துட்டு போய் இதுல எழுதுறது எப்படின்னா நம்ம இந்த ஆட்ரிபியூட்லயே எழுதிடுறது. இதுவே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கால் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இங்க ஃபங்க்ஷன் கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன்ன்றது கீவேர்டு. ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு வந்து இப்படி தான் பண்ணோம். ஃபங்க்ஷன்றது கீவேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா கிளிக் ஈவெண்ட் அதோட ஃபங்க்ஷன் நேம் எழுதிட்டு அதுக்கு ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். இது வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு எந்த ஆர்குமெண்ட்ஸும் இல்லை. அதனால நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இதில் வந்து எனக்கு என்ன வரணும்னா அலர்ட் ஆஃப் சேம் அங்கே இருந்தது தான். யூ கிளிக்டு மீ அப்படின்றது இங்க இருக்குல்ல, இங்க இருக்குது அப்படியே தான் இங்க இருக்க போகுது. சேம் அதே மாதிரி எழுதி இங்க வந்து இது பண்ணிக்கிறேன். இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டுக்கு அப்புறமா இங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் கிளிக்ல போயிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை டைரக்டா கால் பண்ணலாம். கிளிக் ஈவெண்ட் அப்படின்னு போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரன்தசிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி மறுபடியும் யூ கிளிக் டிமின்னு காட்டுது. இது எப்படி காட்டுது அப்படின்னா நான் இது எப்போல்லாம் கிளிக் பண்றேனோ அப்போல்லாம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ட்ரிகர் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? இங்க போகுது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு? அலர்ட் யூ கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் வந்துட்டு பேசிக்கா இது அது பேர் என்னது? ஈவெண்ட் ஹேண்ட்லிங். இது வந்து கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்கு. லைக் மவுஸ் ஓவர் இருக்குது, ஹோவர் எஃபெக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஈவெண்ட் ஹேண்ட்லிங்ஸ்ல தான் வரும். பேசிக்கா நான் சொல்றேன். நான் உங்களுக்கு இதெல்லாம் ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு நான் பேஜஸ் சொல்றேன். நிறைய வீடியோஸ் ரெஃபரன்ஸ் வீடியோஸ்லாம் எல்லாமே கொடுக்குறேன். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் செஷன்ன்றதுனால இந்த அளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். என்னென்னு தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாம் மேனிபுலேஷன்னா என்ன? டாம் மேனிபுலேஷன்னா ஒண்ணுமே கிடையாது. டாம் என்னன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஹலோ, இல்ல நான் பேசினேன். டக்குன்னு பாஸ் ஆச்சா என்ன? ஆக்சுவலி நான் இருப்பலடா. நான் பேசிட்டே இருந்தேன் ஃப்ளோல. ஓகே அது கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா டாம் மேனிபுலேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டாம்னா ஒன்றும் கிடையாது. லைக் இப்போ நீங்க உங்க விஷயத்துல உங்க கண்ணில் பாக்குறீங்கல்ல, இது வந்துட்டு ஒரு வெப் பேஜான்னு கேட்டீங்கன்னா ஒரு வெப் பேஜ் தான். அது வந்து ஒரு விசிபிள் வெப் பேஜ்னு சொல்லலாம். இப்போ டாம்னா பேசிக் என்ன தெரியுமா? ஒரு பருப்பு டப்பான்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க வீட்டில் வந்துட்டு நீங்க கிச்சன்ல போனீங்கன்னா பருப்பு டப்பா இருக்கும். ஓகேவா? பருப்பு டப்பால நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பருப்பு டப்பாக்குள்ள நீங்க பருப்பெல்லாம் போட்டு வச்சுப்பீங்க. பேசிக்கா அதுதான் வந்துட்டு டாம்னு வச்சுக்கலாமே. அந்த டாம் வந்துட்டு அந்த பருப்பு டப்பா கூட நீங்க மேட்ச் பண்ணி யோசிச்சு வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த பருப்பை வந்துட்டு நீங்க ஏதாவது பண்ணணும், லைக் அது உள்ள போனோம்னா அதை நீங்க இப்போ உள்ள இருந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? டாம் மேனிபுலேஷன். அது உள்ள போட்டீங்கன்னா அதுவும் சேம் டாம் மேனிபுலேஷன் தான். சரி, இது ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வர்த்திட்டுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டாம் மேனிபுலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க, நான் இப்போ வந்துட்டு கோட் பண்ண மட்டும் பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் இப்போ இந்த கோட் பண்ண மட்டும் லாக் பண்றேன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இது வரும், இந்த கிளாரிட்டி கிடைக்கும். மீட்ல வந்துட்டு நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உடையும். இதை மட்டும் நான் பின் பண்ணி வசனம் வச்சுக்கோங்க. நீங்க ஜூம் பண்ற அவசியம் அந்த அளவுக்கு இருக்காது. அதனாலதான் இப்போ வந்து நம்ம டாம் மேனிபுலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது. டாம் மேனிபுலேஷன்னா டாக்குமெண்ட் கூட இருக்கிற விஷயத்த நம்ம மேனிபுலேட் பண்றது தான் வந்துட்டு டாம் மேனிபுலேஷன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். டாம் மேனிபுலேஷன் என்னவா வேணா இருக்கலாம். நீங்க அது உள்ள இருக்கிற என்ன கண்டென்ட் வேணாலும் நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். நான் இப்போ மேனிபுலேட் பண்ண போறது இங்க வந்து நான் ஒரு எம்டி பேராகிராஃப் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். எம்டி பேராகிராஃப்
அதை டார்கெட் பண்றதுக்கு நான் அதுக்கு ஒரு ஐடி கொடுக்கணும்ல. ஸோ அதை டார்கெட் பண்றதுக்கு நான் ஒரு ஐடி, அந்த ஐடி வந்துட்டு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். சும்மா இது வந்து எம்டியா இருக்கு இப்போதைக்கு. பட் ஆனா எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த பேராகிராஃப் டேக்குள்ள யூ கிளிக் மீன் வரணும் இந்த அலர்ட்டுக்கு பதிலா. இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த இப்போ எப்படி சிஎஸ்எஸ்ல நம்ம அந்த பேராகிராஃப் டார்கெட் பண்ணோம், அதே மாதிரி நம்ம இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் ஐடி செலக்டார், கிளாஸ் செலக்டார், டேக் செலக்டார் 3 செலக்டார்ஸ் இருக்கு. இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்களோ அது. நீங்க இப்போ ஐடி யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஃபார்வர்ட் பை ஐடி போடணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபார்வர்ட் பை கிளாஸ் போடணும். இப்போ நான் வந்து ஐடி யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐடி இப்போ நீங்க ஐடி யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க, அதோட ஐடி சொல்லணும். சேம் அதே மாதிரி தான் கௌஷிக்கு நான் கிளாஸ்ல போயிட்டு நீங்க எனக்கு வந்து அவனோட ஐடி தெரியும், அதாவது அவனோட ரெஜிஸ்டர் நம்பர் தெரியும், அதுதான் அவன் ஐடின்னு வச்சுக்கலாம். அது தெரியும். அதை வச்சு நான் வந்து கௌஷிக்கை கூப்பிடுறேன்னா அவர் வந்துருவாரு. ஓகேவா? வந்துட்டுக்கு அப்புறம் வர்றதுக்கு நான் எனக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தெரியணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஐடி தெரியணும். ஐடின்றது மெயின். ஸோ எனக்கு வந்து ஐடி தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் கூப்பிட்டேன் எப்படின்னா பேராகிராஃப் நான் கால் பண்ணிட்டு இப்போ நான் கௌஷிக் கிட்ட நாளைக்கு நீ வந்து சூட்ல வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த விஷயத்த வந்து நான் அது அவருக்கு ஃபீட் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஃபீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவல் டு எடுத்துருவோம். எப்படின்னா டாட் இன்னர் HTML அப்படின்றது யூஸ் பண்ணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த டாட் இன்னர் HTML வச்சுதான் நீங்க உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மேனிபுலேட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க வெரிஃபை பண்றது ரெஃபரன்ஸ்லாம் வந்து கண்டிஷனல் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இது இன்னுமே கிளியரா புரியும். இப்போதைக்கு டாட் இன்னர் HTMLனா உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மேனிபுலேட் பண்றதுக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்துட்டு அவரோட கிளாஸ் ரூம் வந்து டாக்குமெண்ட் இருந்து கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டேன். எனக்கு அவரோட ஐடி தெரியுது. ஸோ நான் ஐடி வச்சு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட ஐடி ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு அதை மெயின்றதான் அவர் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சுக்கலாம். அதை வச்சு நான் கால் பண்ணிடுறேன். கால் பண்ணக்கு அப்புறமா அவருக்குள்ள நான் மேனிபுலேட் பண்ணணும். அவர் உள்ள போயிட்டு நான் வந்துட்டு நாளைக்கு நீ சூட் போடு அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல யூ கிளிக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே உங்களுக்கு இங்க வராது. எல்லாமே பிளாங்கா தான் இருக்கும். இது இப்போ எப்போ ட்ரிகர் ஆகும்? இது எப்போ எனக்கு காட்டும் சொல்லுங்க, ஐடியா இருக்கா? உங்களதான்ப்பா. ஓகே, கிளிக் பண்ணா வந்துட்டு எனக்கு ட்ரிகர் ஆகும். எதனாலனா கிளிக் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷனே கால் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு யூ கிளிக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கதான் நம்ம பேசிக்கா நம்மளோட பேராகிராஃப் டேக் இருக்கு. இப்போ ஒரு நாள் நமக்கு அது விசிபிளா இல்லை. பட் ஆனா இப்போதான் வந்துட்டு அது எனக்கு விசிபிளா தெரியுது. எதனாலனா நான் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபங்க்ஷனே வந்து கால் ஆகி இதுவா இருக்கு. நான் சப்போஸ் இங்க வந்து ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, இங்க வந்துட்டு கிளிக் மீ அப்படின்னே சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டிஃபால்ட்டா கிளிக் மீன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணக்கு அப்புறம் அது வந்து யூ கிளிக் மீ அப்படின்னு மாறும். இதுதான் பேசிக்கா டாம் மேனிபுலேஷன். ஓகேவா? இருக்கிற ஒரு விஷயத்த மாத்துறது தான் டாம் மேனிபுலேஷன். அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வரதும் டாம் மேனிபுலேஷன் தான். இப்போ இங்க நார்மலா இங்க டிஃபால்ட்டா கிளிக் மீன் இருக்கு. நான் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஆன் கிளிக்ல இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்குதுன்னா டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அதை HTML நான் டார்கெட் பண்ணி மாத்துறேன். இது புரிஞ்சுன்னா ஹேண்ட் ரைஸ், இல்ல புரியலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, யாருக்கும் ஒருத்தர் டவுட் இருக்கு, சொல்லுங்க ப்ரோ, உங்க டவுட் என்ன? இப்போ வந்து உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு ப்ரோ. மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பட்டன் ஃபங்க்ஷன் வந்து அது யூஸ் பண்ண முடியுமா? நீங்க டேரக்டா பட்டனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் இந்த பட்டனுக்கு பதிலாக ஒரு பேராகிராஃபே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. இங்க கிளிக் மீன் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணாலுமே எனக்கு இந்த ஈவென்ட் ட்ரிகர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நான் என்ன டேக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்க வந்து H1 டேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து H1 டேக் இருக்கு அப்படின்னா இப்போ நான் அதை கிளிக் பண்றேன்னா எனக்கு இங்க மாறுது பார்த்தியா? என்ன டேக்கு வேணாலும் நீ அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஓகேவா? இதுதான் உங்க டவுட்டா? ஃபைன். வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, யாருக்கா டவுட் இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நைஸ் நைஸ் நைஸ், குட், சூப்பர் ப்ரோ. இப்போ வந்துட்டு ஓகே அக்கா, போதும்க்கா, நான் தான் லோவர் பண்ணேன். ஓகே போதும், இப்போ நான் தானே லோவர் பண்ணிட்டு வந்தேன். டவுட் இருக்கா லோகேஸ்வரி உங்களுக்கு? இல்ல, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தோம். அது கூடவே சேர்த்து மேடாம் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷனல் லாஜிக் பார்க்க போறோம். கண்டிஷனல் லாஜிக்னா என்னன்னா, சேம் இதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு நான் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இதை மாறணும்னு நான் சொல்லிட்டேன். பட் ஆனா கிளிக் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் வேணும். என்னன்னா, நான் இங்க இன்னொரு பேராகிராஃப் டேக் எழுதுறேன் பாருங்க. இந்த பேராகிராஃப் டேக் எழுதி இந்த பேராகிராஃப் டேக்குள்ள நான் ஹாய் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஹாய்னு எழுதுனதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ஐடி, இது வந்து கிரீட்டிங்னு போட்டுக்கலாம். ஐடி இஸ் ஈக்குவல் டு கிரீட்டிங் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு என்னன்னா, இந்த கிரீட்டிங்ன்ற பேராகிராஃப் டேக்குள்ள ஹாய்னு இருந்தா மட்டும்தான் இந்த யூக்ளிட் மீன் வரணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இல்லை இந்த யூக்ளிட் மீன் போதெல்லாம் லைக் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவா போவோம். இப்போ ஹாய்னோடனே யூ கோட கிரீட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து எனக்கு இங்க ஹாய்னு இருந்தா நான் இதை கிளிக் பண்ணா இப்போ நான் கிளிக் பண்ணனா எனக்கு யூ காட் கிரீட்டிங் வந்துருச்சு. சப்போஸ் இங்க நான் என்ன போட்டாலும் வரும், என்ன போட்டாலும் நான் இதை கிளிக் பண்ணாலும் என்ன போட்டாலும் கிளிக் பண்ணாலும் யூ காட் கிரீட்டிங் தான் வரணும். ஆனா எனக்கு அந்த ஹாய் இருந்தா மட்டும்தான் எனக்கு இதை கிளிக் பண்ணும்போது யூ காட் கிரீட்டிங் வரணும். அப்படின்னா இங்கதான் நமக்கு கண்டிஷன்ஸ் வருது. கண்டிஷன்ஸ் வந்துட்டு நம்ம இஃப் எல்ஸ் தான், சேம் அதே தான் நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணும்போது இஃப் எல்ஸ் தான். இங்க எப்படி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம்னா ஒண்ணும் கிடையாது. இஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் இதை இதுக்குள்ள கொண்டு வந்துரும். எல்ஸ் பார்ட்ல சேம் இதே மாதிரி தான். ஆனா அந்த இடத்துல வேற டெக்ஸ்ட் வரணும்ல. அப்படியே பேஸ்ட் பண்ணி யூ ஹேவன்ட் காட் கிரீட்டிங் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ள என்ன எழுதணும்னா ஒண்ணுமே கிடையாது. சேம் நம்ம அதே மாதிரி இந்த எலமெண்ட்டை டார்கெட் பண்ணோம். இப்போ நம்ம எப்படி இந்த எலமெண்ட்டை மெயின் எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி நம்ம அதை மேனிபுலேட் பண்ணமோ, இந்த எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி நம்ம அதை வந்து வெரிஃபை பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. சேம் இதே மாதிரி தான், பேசிக்கா அதே மாதிரி தான் கிரீட்டிங். இங்க வந்து நம்ம டாட் இன்னர் HTML யூஸ் பண்ணோம். எதுக்குன்னா மேனிபுலேட் பண்றதுக்காக. இங்க வந்து டாட் இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். எதுக்குன்னா அதை வந்து ஜஸ்ட் நம்ம கம்பேர் மட்டும் தான் பண்ண போறோம். அதுக்காக டாட் இன்னர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு நம்ம இங்க என்ன இருக்கணும்னு வேணும் நம்மளுக்கு ஹாய் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி சாரி எக்ஸ்க்ளமேட்டரி. சேம் கேஸும் அதே மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு வந்துட்டு யூ காட் கிரீட்டிங் வரணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு அது வரக்கூடாது. இதுதான் நம்மளோட இது. இப்போ நம்ம வந்துட்டு இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பிரச்சனை வருது நம்மளுக்கு. லைக் எஸ் 2 ஈக்குவல் டு. இதுக்குதான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேணும்ன்றது. அதுதான் நம்ம மகாவீர். ஆக்சுவலா இங்க 3 ஈக்குவல் டு வரணும் மகாவீர். நான் சொல்றதுக்காக தான் இங்க நான் செக் வச்சிருந்தேன். பட் என்னடா? ஆமா, இதெல்லாம் நான் வாண்டடா விட்டதுடா அவனுக்கு கிட்ட சொல்லணும்ன்றதுக்காக. இந்த அநியாயம் பண்றியாடா டே? அதனாலதான் அவன் மீட்டிங் விட்டு எல்லாம் சொல்லணும். நீங்க உட்காந்து உன்னியா அந்த பொண்ணு டிசைன் தானே பண்ண சொன்னேன், ஃப்ரண்ட் ஹேண்ட் தானே பார்க்க சொன்னேன். என்ன போ சொன்னதே அந்த பொண்ணு தான். என்ன போ பாத்தியா டெவலப்பர் 2 டெவலப்பர் சேர்ந்துட்டு அநியாயம் பண்றீங்கடா. நான் இத வந்து சரி அப்ப கூட ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. முடிச்சிட்டு வா. அப்படியா? சரி நான் வந்து பாக்குறேன். ஓகே, நல்லாத்தையும் நல்லா வந்து கெடுத்துறான் கொய்யால. சரி ஓகேடா, ஓகே ஓகே சரி. அவர் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்துட்டு இங்க இது எப்படி எடுக்கணும். ஒரு ஈக்குவல் டு வந்துட்டு நம்ம அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். 2 ஈக்குவல் டு வந்துட்டு ஈக்குவாலிட்டி செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். 3 ஈக்குவல் டு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல 3 ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம இங்க கிளிக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ காட் கிரீட்டிங். இப்போ ஹாய் இருக்கனால யூ காட் கிரீட்டிங்.
இப்போ நான் இந்த இடத்துல எனி ரேண்டம் ஸ்டஃப்ஸ் ஏதாவது வேற ஏதாவது அதர் தென் ஹாய் எக்ஸ்பிளமேட்டரிக்கு தவிர வேற ஏதாவது கொடுத்து நான் கிளிக் பண்றேன்னா யூ ஹேவன்ட் காட் அ கிரீட்டிங்னு வந்துருச்சு. பேசிக்கா இப்படிதான் வந்து கண்டிஷன் செக் பண்றது வந்து இப்படிதான் பண்ணுவோம். இதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ நான் பேசிக்கா இங்க இருக்கிறத வச்சு சொன்னேன். இதே மாதிரி இப்போ ஒரு யூசர் லாகின் ஆயிருந்தாருன்னா அவருக்கு லாக் அவுட்னு ஒரு பட்டன் வரும். எல்லா வெப் பேஜ்களுமே அப்படிதான் நடக்கும். இப்போ நீங்க ஒரு அமேசானுக்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் பட்டன் காட்டும். கரெக்டா? அதே மாதிரி நீங்க லாகின் பண்ணலன்னா உங்களுக்கு லாகின் பட்டன் காட்டும். ஸோ இதுதான் மேட்ரு. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கண்டிஷனல் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் இது உங்களுக்கு யாருக்காவது புரியாம இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இல்ல வச்சுப்போம். யாருக்கெல்லாம் டவுட் இல்ல? மூணு பேர் தான் டவுட் இல்லையா? ஓகே 5 பேருக்கு நைஸ். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஆக்சுவலா பேசிக்கா நம்மளுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சா ஓகே போதும். நீங்க வந்து ஸ்டாட்டிக்கா வெப் பேஜஸ் பில்ட் பண்ணலாம். 2 டைப் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹார்ட் கோட் பண்ணி உள்ள கோடுக்குள்ளே எழுதிரும். அது எதுவுமே வந்து டேட்டாவை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. இதுதான் ஸ்டாட்டிக். இப்போ நம்ம நார்மலா பண்ற முக்காவாசி பண்ற பேக் அண்ட் கனெக்ட் பண்றது எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம இந்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மாறுது பாத்தீங்களா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு, இதெல்லாம் வந்துட்டு டைனமிக் வெப் பேஜஸ்ல தான் வரும். டோட்டலா வெப் பேஜ் டைனமிக்கா இல்லைனா கூட அந்த சில இடம் டைனமிக்கா இருக்குல்ல, அதனால இதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இது இன்னும் பெரிய பெரிய லெவல்ஸ்ல நம்ம கொண்டு போறோம், ஒரு காமர்ஸ் எல்லாம் பில்ட் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் டோட்டலா டைனாமிக்கா இருக்கும். ஒரு யூசர் போனாருன்னா அவர் பேர் காட்டி அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். இன்னொரு யூசர் போனாருன்னா அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். இது எல்லாமே டிபில இருந்து ஆக்சஸ் பண்ணி வரும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க மேபி பேக் அண்ட் செஷன் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மகாவீர் ப்ரோ தான் செஷன் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அவர் தான் எடுப்பாரு. நான் சொல்றேன். அதுக்கு என்ன bro எடுத்துடலாம். மகாவீர் ப்ரோ செஷன் ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஐ திங்க் ஸோ. பேக் எண்ட்ல எடுக்கிற மாதிரி செஷன் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி டேட்டா பேஸ்க்கு வரும்போது நான் வருவேன். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற போது நம்ம அங்க பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு டைனமிக் டேட்டா பேஸ் டைனமிக் வெப் பேஜஸ் வந்து எப்படி டோட்டலா ஒர்க் ஆகுதுன்ற உங்களுக்கு ஒரு கிளியர் ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ கைஸ் நீங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்திருக்கீங்க, இப்போ வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்திருக்கீங்க. இதே மாதிரி பேக் அண்ட் செஷன் டேட்டா பேஸ் செஷன் வரும்போது நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா ஒரு வெப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு உங்களை ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த 2 வெப் பேஜஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த செஷனை கத்துக்கிறத வச்சு நீங்க பேசிக்கா உங்களை வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கான வெப் பேஜ் வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். டைனமிக்கா பண்ண முடியாது, அதை நானே சொல்றேன். உங்களால ஸ்டாட்டிக்கா ஒரு வெப் பேஜ் வந்து உங்களால பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன்ல இருந்து வரலாம். ரிட்டர்ன் ரிசோர்சஸ்ல இருந்து வரலாம். W3 ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஒரு ஆசம் பிளேஸ். W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெப் பேஜ் வரும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், w3schools.com. சப்போஸ் நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து HTML மட்டும் தெரியணும் அப்படின்னா W3 schools HTML சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்க HTML டுட்டோரியல்னு ஒரு விஷயம் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு இங்க எல்லாமே இருக்கும். HTML ஹோம்ல ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன், எடிட்டர்ஸ்ல இருந்து பேசிக்ல இருந்து எலமெண்ட்ஸ்ல இருந்து ஆட்ரிபியூட்ஸ்ல இருந்து ஹெட்டிங் ஸ்டைல்ஸ், இது ஃபுல்லா அப்படியே பேக்கடா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் HTML ஃபார்ம்ஸ் வரும். அப்புறம் கிராஃபிக்ஸ், மீடியா, APIs எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ரெஃபரன்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து டோட்டலா அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. இங்க CSS போனீங்கன்னா CSSக்கு ஃபுல்லா இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் போனீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். மோரார்லெஸ் நீங்க இதை W3 ஸ்கூல்ஸை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு இது கிடைச்சிடும். ஆனா இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ ஃபார்மேட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நேரா யூடியூப் போயிடுங்க. யூடியூப் போயிட்டு ஃப்ரீ கோட் கேம்ப்னு நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேருக்கு ஃப்ரீ கோட் கேம்ப் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ கோட் கேம்ப்ல உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ HTML வேணும்னா HTML,
இப்போ ஃப்ரீ கோட் கேம்ப்ல HTMLன்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் இதுல இல்லாத கண்டென்ட்டே இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க லேர்ன் HTMLன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க. HTML CSS சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நிறைய எல்லா மேக்ஸிமம் எல்லா டெக்னாலஜியுமே இப்போ நீங்க ரியாக்ட் கத்துக்கணும்னா கூட சாரி ஃப்ரீ கோட் கேம்ப் ரியாக்ட் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்க போட்டிருக்கிறது எல்லாமே வரும். இன்னொரு விஷயம் சொல்ல போனா இங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, இதெல்லாம் ஸ்பான்சர்ட் கண்டென்ட்ஸ் இல்ல லேட்டஸ்ட் கண்டென்ட். இதெல்லாம் இதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட் கண்டென்ட்ஸ் வந்துடும். இங்க பாருங்க, நானே கூட இதை பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு இங்கே வரல. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு ட்விட்டர் ஜோ ஸ்டான்லி அண்ட் ஒன்று இருக்கு ப்ரோ. ஓகேடா ஓகே, எனக்கு தமிழ் ட்விட்டர்ஸ் தெரியாது. நான் சொல்கிறேன், நீ சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இது முடிச்சுட்டு லைக் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் ஆனால் தமிழ் ட்விட்டர்ஸ் வேணும்னா மகாவீர் ப்ரோ சொல்லியிருக்காரு. நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு அதை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வேணால் அந்த சாட் பாக்ஸ்லையும் பார்த்து அதை இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே முக்கால்வாசி ஃப்ரீ கோட் கேம்பில் வந்துடும். இன்னொரு மேட்டர் என்னன்னா, நானே பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஃப்ரீ கோட் கேம்பில் பார்த்து தான் நான் படித்தேன். நானும் வெளியே யூடெமில எல்லாம் காசு கொடுத்தலாம் படிக்கிறேன். நானும் ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி தான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் நானுமே பேக் அண்ட் படித்தேன். ஓகேவா, ஃப்ரீ கோட் கேம்ப் யூஸ் பண்ணி தான் படித்தேன். அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன 2-3 பேஜ் சொன்னார். எங்க அது ஜோ ஸ்டான்லி. ஓகே, இது நான் பார்த்தது இல்லை. பட் அவர் சொல்றாரு தமிழ் ட்விட்டர்ஸ் ஜோஸ் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காராமா. ஓகே, இவரது வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இவர் ஃபுல்லாவே HTML CSS மட்டும் தான் சொல்லி பார்க்கறதா இருக்கு. லைக் அவர் எப்பா எவனை விட்டான் பாடுறா. நானு எரர் மேக்ஸ் கிளவர் இதுவுமே வந்துட்டு சூப்பரான சேனல். இந்த மூஞ்சி அடிக்கடிக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சேனலுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேனல் தான். இது வந்து ஒரு கான்செப்டுமே எடுத்து உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு HTML CSS அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கான்செப்டே எடுத்து உங்களுக்கு. இப்போ நீங்க ஜாவாலாம் கத்திங்கன்னா அரேஞ்ச் ஜாவா கோடிங் சேலஞ்ச் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கு வெப் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அதெல்லாமே ஃபுல் ஸ்டாக்கு. பட் ஆனால் இவங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பெய்டாக தான் இருக்கும். இவங்க வந்து எப்படின்னா ஒரு அகாடமி பேஸ்ல இருக்கறனால இவங்க வந்து கோர்சஸ் வந்து பெய்டாக தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ப்ரோ கோட் சேனல். ஸோ அது எனக்கு தெரியல, எனக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வர கோட் சொல்றது ப்ரோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அதே மாதிரி மணிஷ் கோடுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன், மணிஷ் கோடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இருக்குன்னு ஐ ஃபீல் திங்க் ஸோ. ஓகே, இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் இருக்க போல கைஸ். நீங்க இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா மணிஷ் கோடுன்னு சொல்லிட்டு, என்கிட்ட இப்போ இன்ஸ்டாகிராம் கிடையாது. நான் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்லை. என்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே கிடையாது ஆக்சுவலா. டெலிட் பண்ணிட்டேன். கோட் மணிஷ் கோடுன்னு போனீங்க. இதுவா இது இல்லை, இவர் இல்லை. மணிஷ் கோடு நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த ரீல்ஸ்லேயே வந்து குட்டி குட்டி முக்கியமான லைக் எப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு. எப்படி வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், எப்படி வந்து பேஜை வந்து 2-3 செகண்ட்க்கு அப்புறம் ஆர்டர் ரிஃப்ரெஷ் பண்றது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி சில கான்டென்ட்ஸ்லாம் வந்து அவர் போட்டுட்டு இருப்பாரு இன்ஸ்டாகிராம்ல. ஸோ நீங்க அவரே நீங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், மணிஷ் கோடுன்னு சொல்லிட்டு. என்கிட்ட இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை, இது இருந்தால் நான் காமிச்சிருப்பேன். இல்லை என்கிட்ட. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க மேக்ஸிமம் ஃப்ரீ கோட் கேம்ப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசிக்காக எல்லா ஐடியாவுமே கிடைச்சிரும். ஏன்னா அது அந்த அவங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கும், கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால நீங்க அவங்களே ரெஃபர் பண்ணி பார்க்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். செஷன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் HTML இதெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் எழுதி ஃபார்ம்ஸை வாங்கி ஃபார்ம்ஸில் இன்புட் வாங்கி இதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக்ஸில் வராது, இது இன்னும் கொஞ்சம் இதில் வரும்.
அதனால இதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ணல. பட் ஆனால் இன்னொரு செஷனோ இல்லைன்னா பேக் அண்ட் செஷனோ வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வச்சு எம்பெட்டிங் மீடியா லைக் இமேஜஸ் ஆட் பண்ணுறது, வீடியோஸ் ஆட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி சிஎஸ்எஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஸ்டைலிங் பண்ணி பார்க்குறது, லே அவுட் பண்ணி பார்க்குறது, பொசிஷனிங் பண்ணி பார்க்குறது, ஒரு ரெஸ்பான்சிவான டிசைன் பில்ட் பண்ணுறது, அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம். ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்குது, இந்த மாதிரி இந்த பேஜ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீன் சைஸ் குறைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை ஏற்றும் போது ஒரு மாதிரி இருக்குது, இறக்கும் போது அது ஒரு மாதிரி அது அடாப்டிவாக மாறுது பாருங்க. இதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன்னு சொல்லுவோம். இதை பண்ணுறது வந்து இது வச்சு பண்ணலாம், சிஎஸ்எஸ் வச்சு பண்ணலாம். மீடியா குவரிஸ் எழுதி நம்ம பண்ண முடியும். இதுவும் வந்து கொஞ்சம் இதுவாக போக முடியல. மீடியா குவரிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெரிய டாபிக்ன்றதுனால அதை நம்மளால போக முடியல. ஸோ அதை வச்சு நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் பில்ட் பண்ணி பார்க்கறது மூலியமா சிஎஸ்எஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்க முடியும். அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இப்போதைக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த 3 வச்சு மட்டுமே நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. ஏன்னா இதை தவிர்த்து மிச்சது எல்லாமே வந்து நம்ம பேக் ஹேண்டில் பார்த்துப்போம். லைக் மற்ற இதில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே நம்ம பேக் ஹேண்டில் பார்த்துப்போம். இதுலேயே மொத்தம் கவர் ஆகிடும். இதை விட்டு மிச்சம் போகிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் ஹேண்டில் பார்த்துப்போம். அவ்வளோதான் கைஸ். எனி கொஷின்ஸ்? கேளுங்க கைஸ். கேட்கலன்னா சுட்டுருவேன் இங்கே, அதான் அர்த்தம். ஓகே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எஸ்ஓசியில் இருக்கிற எல்லா செஷன்ஸையும் அட்டன் பண்ணுங்க. செஷன்ஸ்க்கும் நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கௌஷிக் ப்ரோ உங்ககிட்ட ஆதிரம் சொன்னான்னு சொல்லி தெரியல. நாங்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம பர்க்ஸ் கொடுப்போம்ல. ஓகே ப்ரோ, ஃபைன். ஸோ இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வருதோ இல்லையோ, பட் ஆனால் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். செஷன்ஸுக்கு நீங்கள் வர்றது உள்ள ஓகேவா? அதனால நீங்கள் வந்து எல்லா செஷன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுங்கள். எல்லா செஷன்ஸுமே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போவோம். எல்லாம் நம்ம பசங்க தான், எல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க தான். ஸோ வைப் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். ப்ரோ நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? ஒரு நிமிஷம்.